நாம் ஒரு சவாலில் இருக்கிறோமா? அருமை. நான் முதலில் தொடங்கலாமா? ஹூரே! இங்கே என்ன இருக்கிறது? குழந்தை உணவா? இது அருவருப்பாக இருக்கிறது. நான் இதை ஏற்கனவே கடந்து விட்டேன். இது அருவருப்பாக மணக்கிறது. நான் இதை சாப்பிட மாட்டேன். விதிகளை மீறாதீர்கள். சாப்பிடுவோம். சரி, எனக்கு இதை செய்ய வேண்டியிருக்கும் போலிருக்கிறது. சரி, நான் இதை செய்ய முடியும். என்ன ஒரு குழப்பம். அதுதான், நான் நிறைந்து விட்டேன். கேட், நீ அடுத்தது. வாவ், ஒரு முழு தொகுப்பு ட்விக்ஸ். நான் இதையெல்லாம் சாப்பிட விரும்புகிறேன். யம் யம். அது நிச்சயமாக அற்புதம். வாவ், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஏய், தயவு செய்து பகிர்ந்து கொள்கிறாயா? இல்லை, இது எனது. உங்களுக்கே உங்களின் பாதுகாப்புகள் உள்ளன. சரி, எதுவும் பரவாயில்லை. இங்கே ஏதோ விசித்திரமானது இருக்க வேண்டும். என்ன, ஒரு குழந்தை பாட்டில்? சரி, இது எப்படி வேலை செய்கிறது என்று பார்ப்போம். நிபிள் தெளிவாகவே தேவையற்றது. ஏய், இது வலிக்கிறது. இதை நான் எனக்காக எடுத்துக்கொள்கிறேன். பாலுடன் இது இன்னும் சிறப்பாக இருக்கும். வாவ், அது சரியாக இருக்கிறது. நான் பாலை முடிவுக்கு குடிப்பேன். எனக்கு பிடிக்கும். ஓ, நீங்கள் திருடர்கள். எனக்கு ஒரு துண்டு மட்டுமே மீதம் உள்ளது. மியா, உனக்கு என்ன ஆச்சு? என்ன நடக்குது? ஓ, அவள் ஒரு குழந்தையாக மாறிவிட்டாள். நாம் என்ன செய்வது? சரி, குழந்தை இங்கே வா. ஓ, இது உதவவில்லை. இது ஒரு கனவு. நாம் என்ன செய்வது? எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அவளுக்கு என் உணவை கொடுப்போம். வா குழந்தை, அம்மாவுக்காக ஒரு கரண்டி. அது நல்ல பெண், நல்லா செய்தாய். ஓ, அவளுக்கு மீண்டும் ஏதோ நடக்கிறது. நீ மீண்டும் வளர்ந்து விட்டாய். மற்றவர்களின் குழந்தைகள் எவ்வளவு விரைவாக வளர்கிறார்கள், இல்லையா? ஏய், நான் முதலில் இருப்பேன். என்ன, உண்மையிலேயே என்ன ஒரு பயங்கரம். இவை புழுக்களா? நான் அவற்றை உண்பதில்லை. சரி, இல்ல, வாங்க சாப்பிடு. ஓ, இது என் வாழ்க்கையின் மிக மோசமான நாள். சரி, நான் செய்ய வேண்டியதுதான். இது தோன்றியதை விட மோசமாக இருக்கிறது. என்ன ஒரு குழப்பம். அதுவே நான் முயற்சித்தேன். இல்லை, நமக்கு இன்னும் தேவை. சரி, எவ்வளவு அருவருப்பு. ஓ, எனக்கு வாந்தி வரப்போகிறது. கிட்டத்தட்ட எல்லாம். இப்போது உன் முறை. சரி, எனது ஜியோசன் எனது. எனக்கு சுவையான ஏதோ ஒன்று இருக்கிறது என்று நினைக்கிறேன். இது ஒரு மோதிரம். அழகாகவும் ஸ்டைலாகவும் இருக்கிறது. ஒரு நிமிடம், இது சாப்பிடக்கூடியது போல தெரிகிறது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இது நல்லா முடிஞ்சது போல தெரிகிறது. சரி, வாவ், இப்போது என் முறை. இதன் உள்ள என்ன இருக்கிறது? இது ஒரு புத்தகமா? இது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது. வாவ், இது மந்திரமாய் தெரிகிறது. இது எப்படி வேலை செய்கிறது? நான் மந்திரத்தை படிக்க முயற்சிக்கிறேன். உதாரணமாக, இதை விசித்திரமாக எதுவும் இல்லை. சூசி, உன் கண்ணாடிகள், அவை சிறப்பாக இருக்கின்றன. வாவ், இது வேலை செய்கிறது. இப்போது என் முறை. வா. ஆம், என் மோதிரம் திரும்பி வந்தது. குளிர். நானும் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். கேட், எனக்கு நினைக்கிறேன் உன் தட்டு மீண்டும் நிறைந்திருக்கிறது. என்ன? ஓ, இல்லை, நான் அவற்றை மீண்டும் சாப்பிட மாட்டேன். பாருங்கள், சாப்பிடுங்கள். பெண்களே, நாங்கள் கல், காகிதம், கத்தி விளையாடுவோம். எனக்கு ஒண்ணு இருக்கிறது. என்ன, கச்சா மீன் எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. சரி, நான் ஒரு துண்டு முயற்சிக்கிறேன் என நினைக்கிறேன். ஓ, இல்ல, என்ன ஒரு கனவு. எனக்கு போதும். நான் இனி தாங்க முடியாது. சூசி, உன் பாதுகாப்பு பெட்டியை திற.
சரி, பார்க்கலாம். இங்கே மீண்டும் ஏதோ விசித்திரமாக உள்ளது. ஓ, இது என்ன சாதனம்? உனக்கு தெரியாதா? எனக்கு எந்த கருத்தும் இல்ல. நான் இதை திறக்கிறேன். இவை சாக்லேட் குக்கீகள். வாவ், ருசியாக இருக்கிறது. ஆம் ஆம் ஆம், இது எல்லாம் எனக்கே. அற்புதம். உள்ளே யாரோ இருக்கிறார்கள் போல. இது என்ன வகை பொத்தானு? ஓ இல்ல, அது ஒரு பேய். ஏய், அவன் என் குக்கீகளை திருடுகிறான். குக்கீஸ் எனது பிடித்த சுவை. ஏய் பேயே, இவ எனது. வாங்க, திருப்பி கொடு. எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. ஏய் மிஸ்டர் பேய், இங்கே உங்களுடைய குக்கீகள் இருக்கின்றன. இதோ வாங்க, இங்கே வாங்க. நான் என் வழியில் இருக்கிறேன். பிடிச்சேன். இப்போ நீ வெளியே வர மாட்ட. ஏய், அவனை மீண்டும் பெட்டியில் வைக்கலாம். சூப்பர் யோசனை, இதை செய்யலாம். ஊரே, எல்லாம் சரியாக நடந்தது. அது நான் பெறலாமா? நன்றி. ஏ, அது ஒரு கற்றாழை தாவரமா? என்னக்கு என்ன? ஓ, அதனக்குங்கள். என்னிடம் எதுவும் இல்லை. என்ன இருக்கிறது? நான் இதிலிருந்து ஒரு கடி எடுக்க வேண்டும். யார் முதலில் தொடங்குகிறார்கள்? போலி, செய். என்ன? சரி, இது அதிகமாக முள்ளானதில்லைன்னு நினைக்கிறேன். ஓ ஓ இல்லை, இது முள்ளானது. சரி ஹாலி, கவனம் செலுத்து. இல்லை, நான் முடியாது. புதன்கிழமை. ஆனால் ஏன் நான்? சரி, என் நாக்குக்கு விடை கொடுக்கலாம். ஓ, இது மிகவும் வலிக்கிறது. ஏ பாவம் போலி, பாட்டிக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நான் உன் நாக்க ஒரு பாண்டேடு கொண்டு சரி செய்ய போகிறேன். இதை செய்யலாம். எப்படி இருக்கிறது? நல்லதா? ஓ, அருமை. கற்றாழை இன்னும் இங்கேதானா? என்ன ஒரு கனவு. சரி, நாம் ஏதாவது யோசிக்க வேண்டும். நான் ஊசிகளை வெட்டிவிடலாம். நிறைய ஊசிகள் இருக்கின்றன. அப்போ நம்மால் வேறொரு வழியில் பிரச்சனையை தீர்க்கலாம். கவலைப்படாதீர்கள், நீங்கள் காயமடைய மாட்டீர்கள். நீங்கள் ஒரு காக்டஸ் அல்லாதவரை. போகலாம், நான் தயாராக இருக்கிறேன். மொட்டை அடித்த காக்டஸ். அதை நான் கடிக்க முடியும். இல்லை, தயவு செய்து. காக்டஸ் அம்மாவின் உணவுக்கு சமம், அதனால் அது சரி. நான் செய்துவிட்டேன். கைதட்டலின் அவசியம் இல்லை. சரி. பாட்டி, எழுந்துரு. அட, ஓ, யாராவது தூங்குறாங்களா? ஓ, நான் விழித்திருக்கிறேன். சரி. ஓ, அது நாய்க்கு உணவா? அது காடுகளுக்கான நேரம். ஓ, போலி, ஏமாற்றுவது தவறு. என்னிடம் எதுவும் இல்ல. என்ன வெட்கம். என்னிடம்? ஓ, நான் அதை நக்க வேண்டுமா? ஓ, நான் அதை கடிக்க வேண்டுமா? அது பயங்கரமாக இருக்கிறது. எனக்கு நாய் உணவு வேண்டாம். அது நாய்களுக்கு. ஓ பாட்டி, ஓ தயவு செய்து. ஓ சரி, நான் அதை விரைவாக முயற்சித்து மறந்து விடுகிறேன். ஓ, அந்த வாசனை மறக்க முடியாதது. பூனை உணவை விட மோசமாக இருக்கிறது. சரி, பாட்டியை நகையாடுவதை நிறுத்துங்கள். பார்ப்போம் பாலி அதை எப்படி சமாளிக்கிறாள். ஓ சரி, நான் முயற்சி செய்கிறேன். ஓ, இதன் வாசனை கொஞ்சம் மோசமாக இருக்கிறது. ஓ பாட்டி, நான் வேண்டாமா? ஆஹா, ஒரு கரண்டி. இது சுலபமாக இருக்கும் என்று நினைத்தேன். சரி, முயற்சி செய்கிறேன். எனக்கு பிடித்த ருசியாக இருக்கிறது. அவளுக்கு பிடிக்கிறதா? நான் சரியாக கேட்டேனா? நான் இன்னும் சொல்லுவேன், எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் உணவை ரொட்டியில் பரப்ப போகிறேன். இது ஒரு சுவையான சாண்ட்விச்சாக இருக்கும். இது மிகவும் நல்லது. ஓ ஆம் பாட்டி, நீ எனக்கு இதை தினமும் காலை உணவாக செய்ய முடியுமா? ஓ ஓ, எனக்கு மோசமாக இருக்கிறது. புதன்கிழமை. இப்போது உன் முறை க்ளோஷை திறக்க. பிரச்சனை இல்லை. அது என்ன பொருள்? புதன்கிழமை. இது ஒரு வானவில் கேக். நான் அதை கடிக்க விரும்புகிறேன். ஓ, எனக்கு எதுவும் இல்ல. ஓ சரி, எதுவானாலும். அதை குறிக்கவும். வெறுக்கத்தக்கது.
எனக்காக நக்குங்கள். அது எதுவும் இல்லாததை விட நல்லது. நான் முதலில் செல்வேன். பாலி, நான் ஒவ்வொரு துண்டையும் கவனித்து பார்க்கிறேன். கவலைப்படாதே, நான் அதை நக்கி விடுகிறேன். எல்லாவற்றையும் சுற்றிலும். ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. பாலி, நிறுத்து. சரி சரி, கொஞ்சம் மட்டுமே மீதம் இருக்கிறது. நீ கடிக்கலாம். ஆஹா, ஒரு பூனை கூட உன்னுடையதை தின்னாது. சரி, இதோ உனக்கு. கேக் எப்படி இருக்கிறது? உனக்கு பிடித்திருக்கிறதா? புதன்கிழமை நீ பைத்தியமாகி விட்டாயா? இதோ. எப்படி உங்களால் முடியும்? நான் உன்னுடன் முடித்து விட்டேன். போலி, அதுவே. அப்போ இது உனக்காக. ஓ ஓ பெண்களே, ஓ பெண்ணே, இதை நிறுத்து. எனக்கு வாந்தி வரப்போகிறது. சரி, நான் ஒரு நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும். ஆனால் அது என்ன இருக்க முடியும்? சரி போலி, போ. ஓ, அனைவரும் தங்கள் அட்டைகளை தயார் செய்யுங்கள். ஓ, நான் ஒரு கடி எடுக்கிறேன். எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை. ஓ, நான் ஒரு லிக் பெறுகிறேன். நல்லதுதான். நான் தொடங்குகிறேன். இல்ல, நீ எல்லாவற்றையும் சாப்பிட போகிற. நான் நக்குவதற்கு எதுவும் வச்சிருக்கல. அது ரொம்ப நல்லது. சாஸ் ருசியாக இருக்கிறது. ஓ ஆம், அடுக்கு அடுத்த அடுக்கு. சரி, நான் முடிச்சிட்டேன். நீ அதை சாப்பிடுவியா பாட்டி? நான் குறைந்தபட்சம் ஒரு சுவை பார்த்து விடுவேன். இது மிகவும் அருவருப்பாக தெரிகிறது. ஹோலி, இது உன் நாக்கு நீரால் மூடப்பட்டுள்ளது. புதன்கிழமை. உனக்கு பாட்டிக்கு எவ்வித இரக்கமும் இல்லை. சரி, கொஞ்சம் மட்டும். அது அருவருப்பாக இருக்கிறது. நான் இனி அதை செய்ய மாட்டேன். ஓ, உனக்கு என்ன வேண்டும்? பர்கரா? சரி. ஆமாம், நான் அதை சாப்பிட விரும்புகிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஹூம், என் விரல்களை நக்குகிறேன். நன்றி பாட்டி. அதுல என்ன இருக்கு? ஓ கடவுளே, அது ஒரு ஆக்டோபஸ் தானா? அது உயிரோடு இல்லைன்னு நம்புறேன். ஓ சரி, பார்க்கலாம். என்னிடம் எதுவும் இல்லை. என்ன, ஒரு கடி எடுக்கிறாயா? நீ எனக்காக நக்குவது அதுவும் அதிர்ஷ்டம் இல்லாதது. பாட்டி, கல், காகிதம், கத்தி விளையாடலாமா? யார் தோற்றாலும் முதலில் போக வேண்டும். நான் வென்றுவிட்டேன். போய் உன் ஆக்டோபஸை நக்கிவிடு. ஓ, இது மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. இது மிகவும் ஒளிரும் மற்றும் பிசு பிசுப்பாக இருக்கிறது. நான் இதை எப்படி நக்குவது? ஓ, ஏதோ பிசு பிசுப்பு. சரி, நான் இந்த பகுதியிலிருந்து தொடங்குகிறேன் என்று நினைக்கிறேன். ஓ, இது அதிகம் தீங்கு இல்லாதது போல தெரிகிறது. ஆனால் இது இன்னும் அருவருப்பாகவே இருக்கிறது. என் நாக்குக்கு எனக்கு வருத்தமாக இருக்கிறது. பாட்டி, நீ கடிக்கலாம். ஓ, ஏற்கனவே நான் தயாராக இல்லை. சரி, நான் விரைவாக செயல்பட வேண்டும். ஓ, இது பயங்கரமாக இருக்கிறது. ஓ, இது ரப்பர் மாதிரி. ஓ ஓ அவன் என்னை தாக்குகிறான். ஓ பெண்களே, கடல் ராட்சசத்தை என்னிடமிருந்து அகற்றுங்கள். ஓ, இது என் மூளைத்தை சாப்பிடுகிறது. நான் அதை எடுக்கிறேன். ஓப்ஸ், அது வேலை செய்யலை. அம்மா, நீங்க சரி இருக்கீங்களா? உங்க முகத்துக்கு என்னாச்சு? ஓ, என்ன பிரச்சனை? ஓ, என் அழகான முகம் கெட்டு போய்விட்டது. செஃப் பேட்டன் யார்? என்னால் ஒரு பர்கர் செய்ய வேண்டும். முதல் சுற்றில் பெரியதும் ருசியாகவும் இருக்கட்டும். ஒரு பர்கரா? ஆமாம். என்னால் பர்கர் செய்யப்படவில்லை. ஆனால் அதை செய்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பேன். முதலில் ஒரு வலுவான பெட் மீனாக 4 கூர்மையான நகங்களால் ஒரு குடுவையை திறக்க முடியும். என் பர்கரில் பட்டியை மீன் மாற்றும். எனக்கு மீன் பிடிக்கிறது. இப்ப எனக்கு ஒரு கவலைப்படாதே, நான் உன்னை நோவிக்க போவதில்லை. நான் பாத்தி மற்றும் சீஸ் வெட்ட வேண்டும். அது இல்லாமல் பர்கர் இல்லை. என்ன சந்தா போகை. அதை சாப்பிட தயார். என்னை போன்ற இனிப்பு பேர்க்கரை ஒன்றை தயார் செய்ய விரும்புகிறேன். அந்த இனிப்பு பனில் மாம்பழ ஜெல்லி இருக்கும். பாஸ்கின் ராபின்ஸ் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். எனக்கு அது மிகவும் பிடிக்கும். மேலும் அது இதய வடிவில் இருக்கும். சிறிது கூடுதல் புளிப்பான கம்மி மற்றும் இனிப்பான ஸ்ட்ராபெரி சீரப். இரண்டாவது பன் மற்றும் போலா. என் பர்கர் முடிஞ்சது. எனக்கு தோணுதலின் செய்த பிடிக்கும். அவள் அதை விரும்புவாள்.
அதில் மகிழ்ச்சியாக இருக்க என்ன இருக்கிறது? அந்த பர்கரை கூட நன்றாக உண்ண முடியவில்லை. நீ சிரிப்பதை நிறுத்த வேண்டும். உனக்கு நான் ஒரு பாடம் கற்பிக்க போகிறேன். இல்லை, வெறியனாதே. இல்லை. ஏ, அது மாவு. ஓ, நிறுத்து. எனக்கு புரியவில்லை. பிடித்து விட்டேன். சரி, எங்கூட வேகம் உச்சியில் தாங்கிறது. இதோ உங்களுக்காக ஜலம் நீரு. அது போதும் கவிஞர். சரி, இனி கிண்டல் வேண்டாம். சமையலுக்கு நேரம். நான் பான்ஸ் கொண்டு தொடங்குவேன். அதற்கு மாவு தயாரிக்க வேண்டும். ஆனால் அதுதான் எல்லாம் அல்ல. காய்கறிகளை நாம் மறக்க கூடாது. அவற்றை மெல்லிய வளையங்களாக நறுக்க வேண்டும். மற்றும் ஆமாம், கொஞ்சம் இறைச்சி. ருசியான பட்டி தான் ஒரு பர்கரின் அடிப்படை. சாஸ் கூட மிகவும் முக்கியம். நான் இதையெல்லாம் எனக்கே சமைக்கப் போகிறேன். என் நினைப்பில் பேட்டியின் தொடக்கமாக உள்ளது. அருமை. ஓ ஆமாம், இப்போது எல்லாம் சேர்ந்து வருகிறது. அனைவரும் விரும்பும் ஒரு மலிவு. இது உறுதியாக இருக்கும். இது பெரியதாக மட்டுமல்ல, மெய்யல்லாத வகையில் சாறு நிறைந்ததும் ருசியானதுமாக உள்ளது. அப்தே, இதில் எப்படி அற்புதமாக இருக்கிறது என்று பாருங்கள். அனைவரும் இதை நேசிப்பார்கள். ஓ நட்சத்திரங்கள், சீரானது. அதுவும் சரியே. நானே பசிக்கு வைக்கிறேன். ஓ, இது லின்சேக்கு. ஓ, செட்டைகளோட பாருங்கள், மிகவும் நன்றாக தோன்றுகிறது. ஒரு விதிவிலக்குடன். தொண்டு கிழி, நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஓ, இதுவே மோசமாக காற்று வீசி. நான் அதை முயற்சி செய்ய கூட விரும்பவில்லை. க்ளோய் எனக்கு செய்த இந்த அழகான இளமை அடுப்பிங் பர்கரை நான் முயற்சிக்க விரும்புகிறேன். அதே மிக அருமை. சரி, மீண்டும் முயற்சிக்க வெளியிருக்கும் ஒன்றே செஃப் ஈத்தனின் பெரிய பர்கர். இது சாதாரண போர்க்கர் அல்ல, இது முழு கேக். ருசி அற்புதமாக இருக்கிறது. நீங்கள் தான் வெற்றியாளர். ஆம், நான் வெல்லப் போகிறேன் என்பதை நான் அறிவித்தேன். கடைசியாக நான் தானே செஃப். என்னை பற்றி பெரிதாக இருப்பது ஓ, நாங்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளோம் நண்பா. ஓ இல்லை, மிருகம் நகரில் இருக்கிறது. மீண்டும் எனக்கு சுவையான முட்டை தயாரி. நான் அவர்களை நேசிக்கிறேன். நன்றாகவே செய்யலாம். எளிதாக தாண்டு. ஓ, நான் கொண்டிருக்கிற பூஞ்சை பார்த்து பார். நான் அழகான முட்டைகளை செய்ய போகிறேன். அந்த கண்களை பாருங்கள். அற்புதம். மீதமுள்ளது காதுகள் மற்றும் டை ஒன்றை சேர்ப்பது மட்டுமே. ஒரு தட்டில் வைத்துக் கொள்வது. இதோ சென்று விட்டோம். விரிவுகள், ஒரு கலை வேலைப்பாடு. அற்புதம். யோகர்ட் மிகவும் சுவையானது. எனது இனிப்பிற்கு மீதமுள்ள யோகர்ட்டை பயன்படுத்துவேன். லின்சே முட்டைகள் விரும்பினதை நான் அறிவேன். ஆனால் நான் மிகவும் ஊத்து ஏதேனும் செய்கிறேன். மஞ்சள் கரு பதிலாக நான் தின்பது பீச்சுகளை கொண்டு செய்வேன். நான் இதை முயற்சிக்க காத்திருக்க முடியவில்லை. அற்புதம். அப்படின்னா நாங்கள் எங்கள் தயிரில் ஒரு பேரிக்காய் சேர்க்கிறோம். உண்மையில் 2 பேரிக்காய். பாருங்கள், அது முட்டைகளைப் போல இருக்கிறது. அது போல தோன்றுகிறது, ஆனால் அது அல்ல. நான் மிகவும் உண்மையான முட்டைகளை காய்கறிகளுடன் செய்ய போகிறேன். அதற்காக நான் முட்டைகளை மட்டுமல்ல, காய்கறிகளையும் தேவைப்படும். இதை இங்கே கச்சிதமாக ஊற்றுகிறோம். ஓ, நேரடியாக நன்றாக அடுப்புல போடுகிறோம். அலாம், என் முட்டை அடிப்படை ஆயார். இப்போது அதை உருளையில் உருட்டுகிறோம். இந்த ரோவில் சீஸ் தூவலாம். அதிகமாக இருக்கிறதோ அதுவும் சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
எனக்கு சமயம் சோயா செய்ய நான் ஒத்துக்கிறேன். இது மிகவும் நன்றாக இருக்கிறது. எங்கே எனது தயிர்? அதை யாரு சாப்பிட்டாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன் காலடிகள் உன்னை வெளிக்கொண்டு வந்துட்டன பூனை. உனக்கு வெட்கம் இல்லை. என்னை ஊழியம் செய்யாதே. வாருங்கள், விரைவில் விடுங்கள். எனக்கு பசிக்குது. ஓ, சாப்பிடுங்கள். சரி சரி, சுவாரஸ்யம். சரி, அது அழகாக இருக்கின்றது. க்ளோயி, நீ என்ன செய்தாய்? இங்கே முட்டையின் மஞ்சள் பூ கொஞ்சமே இருக்கிறது. சரி, இதை பாபர வகை பார்க்கலாம். எல்லாம் வேறு எதுவாக இருக்கும். அவை பேரிக்காய். உண்மையில் சோ நான் இன்னும் அதிகம் எதிர்பார்த்தேன். சீசன் ரோல் நல்லதா தெரியுது. அவர் சீச பொறுக்கல, நான் அதை பிடித்தேன். சரி, இப்போது மிஸ்டர் குட்டி பூனைவிலிருந்து முட்டை சாப்பிட வேண்டும். இதுவரை இது மிகவும் அழகாக இருக்கிறது. சிறப்பு, அற்புதமாக இருக்கிறது. மிஸ்டர் குட்டி பூனையை நீங்கள் தான் தக்கதான வெற்றியை பெற்றுள்ளீர்கள் என்று வாழ்த்துகிறேன். நான் உங்கள் இழந்து விட்டேன். எனக்கு எழுதாதே. நீங்கள் எங்களை வெல்ல முடியாது. நாங்கள் வெல்ல முடியாதவங்க. ஆமா, அப்படியா? நாங்கள் உங்களை பயப்படவில்லை. அவர்கள் சமையலறையில் அப்படித்தான் நடந்து கொள்ள மாட்டார்கள். போராட்டத்தை நிறுத்துங்கள். சமையல் போராட்டத்துடன் போராடுவது நல்லது. சிறந்த கேக் யார் செய்வார்கள்? உங்களிடம் 5 நிமிடங்கள் உள்ளன. அருமை, எங்களுக்கு கேக்குகள் பிடிக்கும். இங்கே கேக்குகள் உள்ளன மற்றும் இங்கே கிரீம் டெட் அடுக்குகளை ஒன்றன் பின் ஒன்றாக வையுங்கள். அதை கிரீமுடன் பூசுங்கள். அதுதான். அடுத்ததை செய்யலாம். அடுத்ததை. ஆமாம், இன்னும் கொஞ்சம் மட்டுமே மீதமுள்ளது. சூப்பர், அற்புதம். என்ன? ஆமா, நாங்கள் அதை செய்யலாம். பாருங்கள், இப்போது நாங்கள் கை கொண்டு கேக்கை பூசலாம். இது மிகவும் வசதியாக இருக்கிறது. ஆஹா, நீ சரிதான். ஓ சாக், நாங்கள் எவ்வளவு புத்திசாலிகள். பாருங்கள், இப்போது சமமாக இருக்கிறது. இப்போது நாங்கள் கிரீமுடன் போராடலாம். உணவுடன் சண்டையிட முடியாது. கிரீம் ருசியாக இருக்கிறது. அருமையான வேலை நண்பர்களே. கிரீம் நீங்கள் தேவைப்படுற மாதிரி தான் வந்துள்ளது. ஹூரே! சமையல்காரர் எங்களை பாராட்டுகிறார். அவர் போய்விட்டார். சில சாக்லேட்களை சேர்ப்போம். அவை எந்த கேக்கையும் ருசியாகவும் அழகாகவும் மாற்றும். மேலும் அதை பக்கங்களிலும் சேர்ப்போம். இப்போது மேலே சில ஸ்கிட்டில்ஸ் காண்டிகளை சேர்க்கலாம். அவை கேக்கை மிகவும் பிரகாசமாக்கும். சரி, குவென்டின். ஆம், நீ சரிதான் சாக். அற்புதம். சரி, எங்கள் கேக் சீராக இருக்கிறது. ஏய் பசங்களா, முட்டாள்தனமாக இருக்காதீங்கள். நிறுத்துங்கள். இப்போது இந்த குக்கீகளால் நமது கேக்கை அலங்கரிப்போம். அவற்றை பாருங்கள், அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. எனக்கு இன்னொரு யோசனை இருக்கிறது. இந்த கேக்கை உங்களை நோக்கி சுடுவேன். ஏன்? வாங்க சிரிங்க. என்ன நம்புங்க. சிறப்பு. பாருங்கள், நமக்கு சிரிப்புகள் கிடைத்துட்டது. இப்போது கேக்கில் மேலும் எமோஜிகளை உருவாக்கலாம். இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். அது அசல் அல்லவா? உன்னுடைய இன்னொரு புகைப்படத்தை எடுக்கிறேன். வாங்க, இன்னும் உணர்ச்சிகள். அதிக உணர்ச்சிகள், அதிக எமோஜிகள். எமோஜி கேக் கிடைத்து விட்டது. இது அற்புதமாக இல்லையா? ஆம், அதை பாருங்கள் பையர்களே. அடட்டா, அது வெறும் பரிதாபம். எங்க கேக்கை பாருங்கள். ஸ்பைடர்மேன் கிழிந்த கேக்கை காப்பாற்றி உலகத்தை காப்பாற்றுகிறார். அது குளிர்ச்சியா இல்ல? அது பாருங்கள் பெண்களே. உங்கள் நேரம் முடிந்து விட்டது. உங்கள் கேக்குகளையும் மதிப்பீடு செய்ய நான் தயாராக இருக்கிறேன். முதலில் யார்? பெண்களுடன் தொடங்கலாம். எமோஜிகளுடன் சிறந்த யோசனை. சரி, இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். நீல வெல்வெட் நிரப்பு. அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. நன்றாக செய்தீர்கள். கேக் மிகவும் மென்மையாக உள்ளது. எனக்கு பிடிச்சது. மற்றவர்களாகிய ஆண்கள் பற்றி என்ன? ஸ்பைடர்மேன் உடன் இருப்பது கவர்ச்சியாகவும் சுவையாகவும் தெரிகிறது. சரி, நம் முயற்சிப்போம். மிகவும் நல்லது. நன்றாக செய்தீர்கள் நண்பர்களே. பக்கங்களில் இருந்து சாக்லேட்டுகள். ஆம், அது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. நல்ல வேலை, பாராட்டுக்கள். முதல் பரிசு உங்களுக்கே. ஹூரே!
இரண்டாவது பணியாக புரிட்டோ தயாரிக்க வேண்டும். உங்களுக்கு 5 நிமிடங்கள் உள்ளன. நேரம் போகிறது. சிறப்பு, இதை செய்யலாம். வாங்க, கொஞ்சம் வலிமையா. அதுதான், நல்லா செய்தீங்க. நீங்க மாவை துடைக்கிறப்போ நான் நிறங்களை கிண்ணங்களில் வைக்கிறேன், நம்ம மாவை வண்ணமயமாக்க. அப்படியே வெவ்வேறு நிறங்களை வெவ்வேறு கிண்ணங்களில் சேர்க்கிறோம். நல்லா செய்தீங்க. இப்போ அதை மாவால் நிரப்புவோம். அருமை. பாத்திரத்தை இப்போது எடுத்துக்கொள்ளலாம். இதோ, மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்கள், அது ஒட்டாமல் இருக்க. இப்போது டோர்டில்லா மாவை சேர்ப்போம். அற்புதம். ஆஹா, அருமையாக மணக்கிறது. அதை திருப்பி விடுவோம். தட்டில். அற்புதம். இப்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் மாவு தேவைப்படும். ஹாய் நண்பர்களே. சரி, இப்போது நமது முறை. கோழி மார்பகத்தை பாருங்கள். நீங்கள் நான் நினைப்பதை நினைக்கிறீங்களா? மிகவும் சரி. நாம் பேஸ்பால் விளையாடுவோம். பிடிக்கிறேன். அற்புதம். ஏ சரி, இப்போது கோழியை நேராக பானில் வறுக்கலாம். ஓ, அருமை. மிருதுவானது. இதை வெட்ட வேண்டும். அது கத்தி. அதோட விளையாடுவதை நிறுத்து. சரி, கோழி மார்பகத்தை அப்படியே வெட்டுவோம். விளையாடாம. ஓ, அது சலிப்பு. ஆமா, இது ரொம்ப குளிர்ச்சி வந்தாகும் பொழுது. என்ன என்ன? நான் என் விரலை வெட்டி கொண்டேன். ஓ சாக், நான் என் விரலை வெட்டி விட்டேன். என்ன? ஓ, நீ என்ன செய்தாய்? நான் இறக்கிறேன். அந்த சத்தம் என்ன? இல்லை. கைஸ், நீங்கள் வாங்கினீர்களா? நான் கிண்டல் செய்தேன். என் விரலில் எந்த பிரச்சனையும் இல்லை. பாருங்கள், இது ஒரு கிண்டல். என்ன? ஒரு கிண்டல்? சமையல்காரருடன் விளையாடக்கூடாது. இந்த கத்தியை நான் எடுத்துக்கொள்கிறேன். உனக்கு இனி கத்தி கிடையாது. அப்போ வெள்ளரிக்காய்களை என்ன செய்வது? வெள்ளரிக்காய்களை எப்படி நறுக்குவது? இப்போ உன் கையால் வெட்டு. அதை எப்படி செய்வது? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. அதை நேராக விசிறியில் வைக்கிறேன். பின்னர் அவற்றை தானாகவே வெட்டுவோம். பாருங்கள், நேராக டோர்டில்லாவில். அது அருமையாக இருந்தது. இப்போது அதே போல தக்காளியுடன் செய்யலாம். அற்புதம். இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. இப்போது கோழியை சேர்ப்போம். ஒரு நிமிடம், நான் ஒரு துண்டு முயற்சிக்க விரும்புகிறேன். இது எங்கள் போட்டி உணவு. அதை நிறுத்து. பசங்க வாதிடுறாங்க. வாங்க, நம்முடைய இனிப்பு புரிடவை செய்யலாம். ஓ ஆம், அது சரி. கொஞ்சம் நோடலாம் சேர்ப்போம். அதை சமமாக பூசுங்கள். அருமை. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆமாம், இப்போ நான் நுடலா மீது ஐஸ்கிரீம் சேர்க்க போகிறேன். இப்போ கமி வார்ம்ஸ். மற்ற சில இனிப்புகள் மிட்டாய் மற்றும் மார்ஷ்மெல்லோ போன்றவை. பாருங்கள், இது சிறந்தது. எங்க சிறிய இனிப்பு புரிடவை பாருங்கள். காத்திருங்கள், இது இனிப்பு அல்ல. பெண்களுக்கு உண்மையில் ஒரு இனிப்பு புரிட உள்ளது. மேலும் அது மிகப்பெரியது. ஓ, பொறாமையால் பச்சையாகிவிட்டேன். ஏய் சாக், அது உனக்கு நல்ல நிறம் இல்லை. ஆனால் உனக்கு நல்ல நிறம் என்னவென்று எனக்கு தெரியும். சாக், பாரு, நாம் எங்க பூரிடோவை சில ஸ்கிட்டில்களால் தெளிக்க போகிறோம். இது மிகவும் பச்சையாகவும் அற்புதமாகவும் இருக்கும். இப்போது அதை ஒரு மான்ஸ்டராக மாற்றுவோம். குளிர்ச்சியான அலங்காரம். சரியா? சிறந்த யோசனை குவெண்டின். பெண்களே, உங்களுக்கு பொறாமையா? உங்கள் நேரம் முடிந்தது. இப்போது உங்கள் புரிடோஸ் சுவைக்க அனுமதியுங்கள். கைஸ், இது எங்கள் பிராங்கன்ஸ்டைன் புரிடோ. சரி, நான் இதை சாப்பிட்டு பார்க்கிறேன். மோசம் இல்லை, உண்மையில் மிகவும் நல்லது. எனக்கு பிடிச்சது. அருமையான வேலை. இப்போது பெண்களின் புரிடோவை முயற்சிப்போம். இங்கே உங்களுக்கு செஃப். இது ஒரு இனிப்பு. இது மிக பெரியது மற்றும் நிறம் மிகுந்தது. ரொம்ப ருசியா இருக்குது. எல்லா இனிப்பின் சேர்ச்சி அற்புதமாக இருக்கு. ஓ ஆம், எனக்கு அது மிகவும் பிடிச்சது. Alexander Sutriel, Barini Annie Bertha Preserving.
மற்றும் நீங்கள் பணத்தை பெறுகிறீர்கள். இப்போது இறுதி சவால். இது யார் இறுதி பரிசான $1 மில்லியன் வெல்லப் போகிறார்கள் என்பதை முடிவு செய்யும். இது தொடங்கிவிட்டது. ஓஹோ, ஆம், நாங்கள் அதை செய்ய போகிறோம். கொஞ்சம் பால் சேர்ப்போம். இப்போது நாங்கள் நெஸ்குவிக் சேர்க்க போகிறோம். இந்த துருவியின் உதவியுடன் நாங்கள் அதை அனைத்தையும் இணையத்தில் இருந்து கிடைத்த லைஃப் ஹாக்கை பயன்படுத்தி கலக்க போகிறோம். அற்புதம் இல்லையா? ஓ ஆமாம், பாரு, சாக் டர்போ மோடு. பார், அருமை, இது அற்புதமாக இருக்கிறது. கோல். ஆஹா, பசங்களாகவே இருப்பார்கள். சரி, முதலில் ஸ்குவாவ் அண்ட் சாக்லேட் பிரின்சஸ் ப்ரூவாம்பா சூப்பர் ஸ்ட்ரா ப்ராசரியா சிறப்பு. இப்போது நமக்கு சில விசிறிகள் தேவைப்படும், ஏனெனில் இந்த சாக்லேட்டை உருக்கப் போகிறோம். அப்படியே நம்முடைய கண்களுக்கு முன்னால் சாக்லேட் உருகுகிறது. ஏய், அது என்னை நோக்கி ஊதுகிறது. ஹலோ தோழி, நம்மால் சாக்லேட்டுகளை உருக்க வேண்டும், முடியை உலர்த்த வேண்டாம். ஓ, நீ சரிதான் சொல்ற, மன்னிக்குவோம். முடிச்சு சீஸ். அருமை. இப்பொழுது நமக்கு இந்த உருண்டை அச்சுகள் தேவைப்படும். அனைத்து நிறங்களிலும் உள்ள சாக்லேட்டை அதில் ஊற்றுவோம். இப்போது நாங்கள் நமது வாயால் ஊத வேண்டும். பாருங்கள், அவை அற்புதமாக இருக்கின்றன. அதில் கொக்கோ சேர்ப்போம். இப்போது அதை மூடுவோம். அதை கண்ணாடிக்குள் வையுங்கள். இன்னும் சுலபம். செஃப் பால் ஊற்றும் போது அது தயாராக இருக்கும். என்ன? ஓ இல்லை, ஓ எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. குவென்டின், பார், முதலில் சில கப் கேக்குகளை ஆர்டர் செய்யலாம். சரி. ஓ, இங்கே இருக்கிறார்கள். இப்போது என் கிரேன் பயன்படுத்தி பாருங்கள். இப்போது நாங்கள் உள்ளே எடுத்துக்கொண்டு இந்த கண்ணாடி கேக்கில் உள்ளே நமது கோகோவை ஊற்ற போகிறோம். இப்போது நமக்கு ஒரு டெசர்ட் மற்றும் ஒரு காக்டெயில் உள்ளது. உங்கள் நேரம் முடிஞ்சது. நான் முயற்சி செய்கிறேன். அருமையான செய்தி. இப்போது நாங்கள் வெற்றியாளரை கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் முதலில் நான் பெண்களின் அணியோட கோகோவை முயற்சிக்க போகிறேன். பால் கொண்டு சாக்லேட் குண்டுகளை உருக்குவது மிகவும் குளிர்ச்சியான யோசனை. எனக்கு இது பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. மற்றும் நிறமூட்டம். அடடா, அது ருசியாக இருக்கிறது. ஆனால் பசங்க அவர்களின் கப் கேக்கில் கோகோவை கொண்டிருக்கிறார்கள். அது கூட குளிர்ச்சியாகவும் ருசியாகவும் இருக்கிறது. ஸ்ட்ரா கொடுத்ததற்கு நன்றி. அந்த கேக் சாப்பிட்டு பார்க்கலாம். ஓ கொஞ்சம் சாக்லேட் பால் சேர்த்து. அது அருமையாக இருக்கிறது. ஓ, இது ஒரு கலைப்பாடம். பசங்க ஜெயிச்சாங்க. மன்னிக்கணும் பெண்களே. அவர்களின் உண்மையில் சுவை சிறந்ததாக உள்ளது. ஊரே, ஆம், நாங்கள் வென்றோம். மாலை வணக்கம். நீ செய்ய முடியாது, அது அனுமதிக்கப்படல. ஏன்? எனக்கு தெரியாது. என்ன செய்யலாம்? ஓ, தயவு செய்து பெட்டியில் செல். என் பொன்னானவளே, நான் உன்னை சீக்கிரம் எடுக்கும். ஆனால் இப்பொழுது இங்கே உட்கார. எனக்கு ஒரு பூனை இருக்கிறது. என்ன செய்ய? அவளை மட்டும் விட்டு நான் போக முடியாது. ஒரு யோசனை வந்தது. இதை போல என் பந்துகள் கீழ் அதை மறைக்கிறேன். டாக்டர், நான் கர்ப்பமாக இருக்கிறேன். நான் ஆழமாக கர்ப்ப மதம். என்னை விடுங்கள். என்னை கேட்க வேண்டும். இந்த ஒலிகள் என்ன? இது பொருந்தாது. உங்கள் ஜாக்கெட்டின் கீழ் உள்ளதை நான் அறிந்தேன். அது ஒரு பூனை. அப்போ நான் தாராளமா அந்த பூனை. நிறுத்துங்கள். உங்களை சரிபார்க்க வேண்டும். அங்கு என்ன இருக்கிறது? ஒரு ஆமையா? உங்களிடம் ஆமை இருக்கக்கூடாது. அது பெட்டிக்குள் போகிறது. நீங்கள் அதை இன்றி பிடிக்காத டாக்டர், இது எனது மிக பிடித்த கரப்பான் பூச்சி. உன்னை எப்படி போகச் செய்யறது? நீ மிகவும் நல்லவர். சரி, எனக்கு தலைவலி போல் இருக்கிறது. நான் திறமையாக பண்ண மாட்டேன். ஓஹோ டாக்டர், எனக்கு தலைவலி. மிகுந்த மகிழ்ச்சி பாப்பா. உன்னிடம் என்ன இருக்கிறது? நான் என் நண்பனை கொண்டு வந்தேன். இதோ இது. தெளிவாக சொன்னால் நான் ஒரு கரப்பான் பூச்சியை கொண்டிருக்கிறேன். என் குழந்தை. இல்லை. என்ன? அவன் நல்லவன், என் அன்புக்குரியவன். உள்ளே வாருங்கள், தயவு செய்து.
நன்றி. ஏய், இது யார்? நீங்கள் இங்கே விலங்குகளை கொண்டு வர முடியாது. வாங்க, இங்கே வா, உள்ளே வாங்க. என்னத்தை உன்னை இங்கே விட்டு செல்லலை. நான் எதையோ நினைக்கிறேன். ஒரு யோசனை. ஒரு நிமிடம் இருங்கள் என் அசீசா. நான் ஒரு கவுனை அணிகிறேன், சமைப்பவர் போல நடிக்கிறேன் மற்றும் ஒரு தொப்பி. ஆகையால் நான் நத்தையை அடியில் வைக்கிறேன், அதை கஞ்சி மூலம் மூடுகிறேன். எனது நத்தைகளை சரியாக எடுக்க முடியும் என நினைக்கிறேன். செல்வோம். என்ன உங்ககிட்ட இருக்குது? உங்க இடத்துல என்ன இருக்குது? காலியாய் உள்ளது. உள்ளே வா. அது வேலை செஞ்சது. ஏதோ சுவையானது. அத எனக்கு கொடுங்கள் தயவு செய்து. இதோ உங்க பொருள். எவ்வளவு அழுக்குத்தனமாக இருக்கிறது. அமைதியாயிரு. அங்கு உள்ளதை பாருங்கள். அதுதான் எனக்கு இருக்கும் அழகு சிறுமி. அதை நெய்ய விரும்புகிறீர்களா? என்ன அற்புதமான நத்தைகள். ஹே, காத்திருக்க. நீ யாருடன் இருக்கிறாய்? ஆனால் இங்கு விலங்குகளை வைத்திருக்க முடியாது. அதை என்னிடம் கொடுக்கவும். வாருங்கள். அழகாக இருக்கிறது. உன்னை நானே நடிக்கட்டுமா? ஓ, எனக்கு மீன்களும் இருக்கின்றன. என்ன செய்வது? நான் அவர்கள் என்னுடன் வர வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் ஏதாவது செய்ய முடியும் என்று எண்ணுகிறேன். ஒரு விருப்பை அணிந்து இந்த பொருளை எடுத்துக்கொள்கிறேன். என் அன்பான மீன்களே, நான் உங்களை விட்டு செல்லவில்லை. போகலாம். என்னால் போக வேண்டும். நன்றி. ஆமாம், அதுடன் வீடு திரும்பினேன். பை நண்பர்களே. இப்போ பாருங்கள், என்னிடம் என்ன இருக்கிறது? ஒரு கண்ணாடி குப்பியில் தண்ணீர் ஊற்றுங்கள். என் அழகு துக்கத்து, என் கனிவான மீன் மறுவதாக, என் பொன் மீன். என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். இது உங்க மீனா? எனக்கு தேவை. குடி. அது என்ன? நான் அங்கு செல்வதில்லை. என்ன? எனக்கு உதவுங்கள். நீ என்னோட மீனை குடிச்சிட்டியா? சலிப்பு. என்ன ஒரு அழகு. நம்ப முடியவில்லை. இதுபோல் யாரையும் சந்தித்ததில்லை. நான் விழுந்து விடுவேன் என நினைக்கிறேன். ஓ, நான் உருக செய்ய போகிறேன். நான் அங்கே போக வேண்டும். ஒரு சிறிய முத்தம். நீங்க பாட முயற்சி செய்கிறீங்க. நான் பாட விரும்புகிறேன். நான் செல்கிறேன். நான் கூட. நிறுத்துங்கள். நீங்கள் எங்கே போகிறீர்கள்? இங்கே அவன் என்னை பார்க்கிறான். மற்றும் இவ்வெளியெல்லாம் என்னுடைய குண்டு மீன்கள், என்னுடைய அழகான குண்டு மீன்கள். புரிகிறது. நான் உங்களோட மகிழ்ச்சியுடன் விளையாடுவேன். என் சிறிய ராட்சத அழகுகளே, நீங்கள் அழகுகள் தான். நான் உங்களை நேசிக்கிறேன். ஏய், என்ன? பந்தயம் போடக்கூடாது. இது இங்கே சொல்லி இருக்கிறது. ஓ, நாங்கள் வெளியே போயிட்டோம். மியாவ். என்ன விஷயம்? நான் அங்கே உள்ளே போகிறேன். வாருங்கள். என்ன செய்ய வேண்டும்? எனக்கு ஏதையா யோசனை தோன்றியது. இதோ இதுதான் அற்புதம். ஜாலம். இப்பொழுது நான் இதை பிரிக்கிறேன். வா வா. நிச்சயமாக நீங்கள் சரியான வழியை காண்பீர்கள். ஆகவே எதுவும் நடந்ததில்லாமல். வணக்கம். நான் வாடகை சென்று கேண்டிருக்கிறேன். வணக்கம். ஓ, உன் கைப்பையில என்ன இருக்குது? அவள் இருக்கிறாள். அப்பா. ஆம், அதுதான் சரி. நன்றி. நான் சொல்லிக் கொள்கிறேன். இது எங்கே இருக்கிறது? ஓ, இங்கேதான், மூலையில. என் பாலியல். நான் அதை சாப்பிட போறேன். என்ன? அவள் என்ன செய்கிறாள்? என் உலோகம். நிச்சயமாக ஏற்கனவே போய்விட்டார். இதோ இதோ என் குமாரி, என் குழந்தை. இப்போது உன்னை மகிழ்ச்சியுடன் தடவி இடிக்கிறேன். நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். நான் உன்னை அபிமானிக்கிறேன், நேசிக்கிறேன். நிறுத்து. விலங்குகள் அனுமதிக்கப்படவில்லை. எப்படி இருக்கிறது? என் மிக பிடித்தது. டாக்டர், தயவு செய்து பெட்டிக்குள் போ. என்னை பொறுத்தருளுங்கள் எனது அசீசனே. என்னிடம் நாய் இருக்கிறது. உன்னுடன் என்ன செய்வது? என் அன்பு சிறுதிருவிழா. தவறான யோசனை.
என்னிடம் மீன் பிடிக்கும் கம்பி உள்ளது. பனாமாவை வேறு முறையில் சரி செய்வேன். மீன் பிடிக்கும் கம்பியின் உதிரி பாகங்களை எடுத்துக்கொள்வேன். மற்றொரு இறுதி தொடுதல். கண்ணாடிகள், அதுவே உங்களுக்கு தேவை. நான் ஒரு குருடனைப் போலவே தோன்றுகிறேன். சரி என் நண்பரே, போகலாம். உங்களுக்கு நாய் இருக்க முடியாது. நிறுத்து, நீங்கள் குருடன். வாங்க. சுவர் அது விழுந்துட்டது. என்ன என்ன நடக்குது? ஓ, நாம் எங்கே வந்து கொண்டிருக்கிறீர்கள்? மலை, நான் புரிந்து கொள்ளவில்லை. நான் உங்களுடன் சேர்ந்து விடுவேன். நிச்சயமாக உங்களை செய்யாகுவேன். கவலைப்படாதீர்கள் நண்பரே. இதுதான் என்ன நடக்கிறது? தெளிவாக இல்லை. சரி, இதை கடந்து விட்டேன். உன்னை பிடித்து விட்டேன். உனக்கு காட்டு செய்கிறேன். நீ குருட்டன் அல்லவே. வெளியே போ. என்ன ஒரு துரதிருஷ்டம்! அட, புதன்கிழமை ஒரு பைத்தியக்கார பரிசோதனை போல தெரிகிறது. எங்களை வெளியே விடுங்கள். அல்லது அல்லது புதன்கிழமை இங்கே பூட்டுகளை பாருங்கள். நான் அவற்றை ஒருபோதும் திறக்க மாட்டேன். நிறுத்து, பதற்றப்படாதே. அடடா! ஓ, என்ன அது? என்ன? ஓ மை காட்! இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். நாம் பலூன்களை உடைக்கப் போகிறோமா? அருமை! நாம் ஒரு பார்ட்டி நடத்தலாமே. சரி, அப்பிறகு ஒரு முறை. வாவ், அருமையான ஹெல்மெட்கள். எனது ஹெல்மெட்டை எப்படி விரும்புகிறீர்கள்? இதை பாருங்கள், இது பைத்தியம். ஆம், போகலாம். ஓ, பயமா இருக்குமா? பலூனை உடைக்கவும். மிகவும் சரி. ஓ இல்லை, அங்கே கச்சா முட்டைகள் உள்ளன. என்ன? அது நகைச்சுவையாக உள்ளது. ஐயோ, அவை முட்டைகள் இல்லை, ஆனால் இன்னும் அருவருப்பாக இருக்கின்றன. உன் முறை. எனக்கு அதிர்ஷ்டம் வேண்டுங்கள். ஓ பாவம். அருகு, இது மிகவும் நகைச்சுவையாக இருந்தது. நீ உன்னை பார்த்திருக்க வேண்டும். நான் முடியாது. இது உன் முறை. சரி. ஓ, எனக்கு மாவு கடத்து விட்டது. வாவ், அது நகைச்சுவையாக இருக்கிறது. நீங்க குறியிட்ட பாத்தீங்களா? இல்ல இல்ல. ஓ ஓ, காத்திரு. எனக்கு ஒரு மோசமான உணர்வு வருகிறது. சரி, இல்ல, அது அங்கே இருக்கிறது என்று நினைக்கிறேன். உங்கள் உள்ளுணர்வை சோதிப்போம். பிரகாசமான இறகுகள் இல்லை. ஏனெட் உங்கள் உள்ளுணர்வு தவறு. பக்கத்துக்கு விலகுங்கள். கோடு இங்கே இருக்கிறதா? ஓ, மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. அதென்ன தரையில பூட்டுக்கான குறியீடா? இது பைத்தியம். நாங்கள் அதை கண்டுபிடித்தோம். போகலாம். ஹே ஹே, ஆமாம், சரி, ஆமாம் ஆமாம். ஹூரே, அது வேலை செய்தது. நாங்கள் முதல் பூட்டினை திறந்து விட்டோம். அது என்ன? மன்னிக்கவும். ஓ இல்ல, நான் அங்கே போக மாட்டேன். சரி, எப்போதும் போல எல்லா கஷ்டமான வேலைகளையும் நான் தான் செய்ய வேண்டும். ஆனால் இது மிகவும் இனிமையாக மணக்கிறது மற்றும் எனக்கு ஏதோ ஒன்றை நினைவூட்டுகிறது. மிகவும் நன்றாக இருக்கிறது. புதன்கிழமை நீ என்ன செய்கிறாய்? நான் நூடல்லா சாப்பிடுகிறேன். ஓ, இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. இருக்கிறது. என் முழு கையும் சாக்லேட்டில் மூடப்பட்டுள்ளது. ஓ இல்ல, வென்ஸ்டே. இங்கே இரண்டாவது பூட்டின் சாவி. எனட், நீ வெளியே இருக்கும்பொழுது மிகவும் அமைதியாக இருக்கிறாய். போகலாம். அச்சச்சோ, நன்று. அதை முயற்சி செய்யலாம். சரியானது, அது வேலை செய்தது. சரி, பிசாசா? என்ன அது? என்ன? நான் எங்கே இருக்கிறேன்? ஓ இல்லை,
நாங்கள் இன்னும் சிக்கி இருக்கிறோம். இது என்ன பெட்டி? ஓ, வென்ஸ்டே, வா. சரி, நான் தயாராக இருக்கிறேன். ஓ, என்னால் முடியும். நீங்கள் ஏதாவது பார்த்தீர்களா? ஓரமாக நில். அங்கே ஒரு குளிர்ச்சியான மற்றும் மிகவும் சுவையானது இருக்கிறது. எனக்கு புரியவில்லை. இது மிட்டாய் அல்லது கமிதானா? பூச்சிகள் அல்ல. வென்ஸ்டே. ஓ இல்லை, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? ஹே, அவள் எங்கே போனாள்? நான் இந்த பெட்டிக்குள் மீண்டும் செல்ல வேண்டும். ஓ, ஹூரே, நான் சாவியை கண்டுபிடித்தேன். சிறப்பு, நான் உன்னை நம்பினேன். மூன்றாவது பூட்டும் போய்விட்டது. நாம் கிட்டத்தட்ட சுதந்திரமாக இருக்கிறோம் என்று கருதுங்கள். என்ன அது? புதன்கிழமை. ஓ, காத்திரு. அது குளிர்ச்சியானது, அழகானது. போகலாம். நான் எந்த ஆபத்தையும் எடுக்க விரும்பவில்லை. நீயே தொடங்குவாயா? இதே ஆஃப். நிறைய இனிப்புகள் இருக்கின்றன. எனக்கு இது வெறுப்பாக இருக்கிறது. வாவ்! எனக்கு இனிப்புகள் பிடிக்கும். ஹூரே! வா! ஏய், இது உன் முறை. இதை செய்யலாம். கோக் அல்லது நூடலா? ஓ! என் கடவுளே! முட்டாள் நான்! கை இல்லை, என்னை விட்டு விலகி. அமைதியாக இரு. அவர்கள் போய்விட்டார்கள். ஆனால் இங்கே திறவுகோல் உள்ளது. நன்றாக செய்தாய், எமெட். ஹூரே! போகலாம். வாங்க. சரி சரி சரி. பூட்டு எண் 4. நாங்கள் அதை திறந்து விட்டோம். ஹூரே. 3. நீங்க தயாரா? 2, 1. ஓ! வாவ்! எவ்வளவு குளிர்ச்சியாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கிறது. வாவ்! போகலாம். தட்டுதல் தட்டுதல். ஹே, யார் அங்கே? யாரும் இல்லை. ஒருவேளை திறவுகோல் இங்கே மறைந்திருக்கலாம். மேலிருந்து தொடங்கலாம். சரி சரி. வாவ், சோப்பு குமிழ்கள். எனக்கு அவன் ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப அழகா இருக்கிறது. இதற்கு நான் போதுமான அளவு பார்த்து விட்டேன். இறங்கு. அப்படி என்றால் அடுத்ததை திற. சரி. ஓ, அது வெறும் வண்ணம் தானா அல்லது அது இரத்தமா? ஓ மை காட்! ஓ மை காட்! என்னை காப்பாற்றுங்கள்! முடியாது. மீண்டும் மீண்டும் சாப்பிடு. இங்க திறவுகோல். ஓ, அது நீதான். வென்ஸ்டே. சரி, அடுத்தது திறப்போம். ஆஹா, இது வேலை செய்தது. ஓ, அச்சு, நான் இப்போது அழுக்காக இருக்கிறேன். வாவ், ஓ மை காட். ஓ, அதை பாருங்கள். அது ஆபத்தானது அல்ல என்று நம்புகிறேன். நாம் கூட தேநீர் குடிக்க வேண்டும். சரி, நாம் விளையாடலாமா? சரி, கல், காகிதம், கத்தி போடு. ஹூரே! ஓ சரி, நீதான் முதல் ஒருவர். அப்படியா? பார்க்கலாம். ஓ கடவுளே, இந்த சாத்தானின் பானம் காரமாக இருக்கிறது. நான் விலகுகிறேன். நீ உன் பானத்தை குடிக்கிறாய். எனக்கு இது பிடிக்கும். வாவ்! இது போபா அல்லது பபிள்ஸ்? எனக்கு சரியாக தெரியவில்லை. ஆனால் இது மிகவும் நல்லது. சுவையாக இருக்கிறது. நான் உன்னை வருத்தப்படுத்த விரும்பவில்லை, வென்ஸ்டே. ஆனால் சாவி அங்கே இல்லை.
அது இருக்க முடியாது. இந்த சாத்தானின் கலவையை நான் முடிக்க வேண்டும். ஓ, அது அருவருப்பாக இருக்கிறது. ஐயோ, எவ்வளவு காரமாக இருக்கிறது. நான் சிறிது குறும் செய்ய அஞ்சுக்கேன். நான் செய்ய முடியலை. ஓ, நான் என்ன செய்ய வேண்டும்? நான் தீயை அவசரமாக அணைக்க வேண்டும். இங்கே நான் அதை அணைத்து விட்டேன். ஐயோ, அது ஒரு நிமிடம் காத்திரு. நான் சாவியை உணர்கிறேன். ஆமாம், என்னை நன்றி சொல்ல வேண்டாம். வாங்க, வா. வாங்க, வேகமாக. நான் ஷவர் எடுக்க காத்திருக்க முடியாது. நான் வருகிறேன். ஏய், இது அருமை. ஆஹா, இன்னொரு வெடிப்பு. என் சால் எது இருக்கிறது? ஓ, ஷோயன் விருப்பமான தீர்வுகளின் முழு தொகுப்பும் இங்கே. அதை தொடாதே, அது வெடிக்கும். இது என்ன? வா, இது வழிமுறையாக தெரிகிறது. வென்ஸ்டே, நீ இதை புரிந்து கொள்ள முடியுமா? ஹே, கடைசி நிறுத்தம். பயப்படாதீங்க. சிமில்சன் செய்ய நேரம் வந்துச்சு. சம்ஸ், கவனம் செலுத்த சத்தம் இல்லாமல் இருக்கணும். அற்புதம். பார்ப்போம். சரியானதுதான் போல் இருக்கிறது. ஒரு மந்திரவாதியின் கண்ணீர் மற்றும் கோப்லின் மூக்கு நீர்த்துளி. எங்கே இருக்கிறது? ஒரு வாத்து இருக்குமா? காப்லின் சளி. அது என்ன? எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை ஒரு பொம்மையா? அது இல்லை, அதுவும் இல்லை. நான் வாழைப்பழத்தை பற்றி பேசவில்லை. அது அங்கே இருக்கிறது. ஓ, ஆம். எனக்கு கோப்லின்கள் மிகவும் பிடிக்கும். அதை எப்படி மறந்துட்டேன்? அடுத்த பொருள் மம்மா மியா. ஓ இல்லை, நீ என்ன குடித்தாய்? மன்னிக்கவும். இது உங்களை மாற்றும் ஒரு மருந்து. ஓ மை காஷ், நாங்கள் இங்கே மிகவும் நீண்ட நேரமாக இருக்கிறோம். எங்களை வெளியே கொண்டு செல்லுங்கள் இப்போதே. ஹே, நீ இது வேலை செய்யலாம். கம்பிகளை கீழே தள்ளுங்கள். சுதந்திரம், ஹூரே. இது ஒரு புதிய சவாலாக தோன்றுகிறது. எவ்வளவு சுவாரஸ்யம்! நான் ஆரம்பிக்கலாமா? தயவு செய்து குழிக்குள் சுவையான ஏதாவது இருக்கும் என்று உறுதியாக உணர்கிறேன். கொஞ்சம் ஆல்ட்ரமாடின், ஆனால் அது சரியா கொள்ளும். ஆகசியில் இலைகளின் மலை, அவை கொஞ்சம் அற்புதம். அவற்றின் மனம் மிகவும் நன்றாக உள்ளது. ஓஹோ, அது ஒட்டக சிவிங்கிகளால் நிறைந்துள்ளது. ஹலோ, உன் மனதை இழந்து விட்டாயா? இது ரப்பர் சாப்பிடாது. எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. இது ரப்பர் அல்ல, இது மோனோயிட். ஓ, ஆனால் இதை சொல்ல விரும்புகிறது. எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சாப்பிட விரும்புகிறேன். அது என் வாயில் சரியாக அமையாது. ஆனால் நான் அதை பார்த்து நிற்க முடியாது. எவ்வளவு அதிர்ஷ்டசாலி நீங்கள்! எங்களுக்கு பொறாமை ஆகிறது. அது உறுதி. அதை முயற்சிப்பதில் எனக்கு தடை இல்லை. அது ருசியாக இருந்தது, ஆனால் கொஞ்சம் எனக்கு நிறைந்து விட்டது. இப்படியானால் கடைசி சிறிய பகுதியை பொறுத்தவரை எங்களுக்கு தரமாட்டீர்களா? அதை நாமே எடுத்து யாரிடமும் கேட்காதே. நான் பரிந்துரைக்கிறேன். எல்லாவற்றையும் என் பொம்மையை தொட வேண்டியதில்லை. நான் என்யாக அதை செய்ய முடியும். சரி சரி, எனது மகனை நான் கவனித்துக் கொள்கிறேன். அதுவென்ன? என் கண்கள் நம்ப முடியவில்லை. இது என் பூச்சிகள். என்ன ஒரு கனவு கியாடுமை! அவற்றை என்னை களையும். உங்களின் பூச்சிகள் மில்லாவை சந்திக்க கூடும். அதனை எல்லாம் இப்போது ஒதுக்கிவிடு. அமைதியாக இரு. நமக்கு வெறும் குளியலறை தூய்மை பொறி தேவை. மிலாவின் மூக்கிற்கு கீழ் நண்டிருக்கிறது. அது வெறுமனே சிரிக்கக்கூடிய விஷயம் அல்ல. அலெக்ஸ், அது போதும். மிலா, கவலைப்படாதே. அதை இப்போதே சுத்தம் செய்வேன். கழிப்பறை தூய்மை பெண்ணியை அணைக்கவும். அது என் உதட்டுகளை உருவெடுக்கிறது. அது உண்மையில் மிகவும் நகைச்சுவையானது. ஹலோ, பிறகு சந்திப்போம் நண்பா. என்னை தவறுதலாக வழிநடத்தியது. அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க நேரம். என்ன செய்தாய் ஜூலி? எனது வாய்ப்புகளால் நிறைந்துள்ளது. இப்போது நாங்கள் காதலிக்கலாம். மற்றொரு விஷயம், நீ உன் அடிமையை முற்றிலும் மறந்து விட்டிருக்கிறாய். ஒரு வகையான. எங்கள் பெயர் ஜோரியன்.
என்னவென்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் அதை பற கைப்பது நல்லதாக இருக்கும், பின்னர் எல்லாம் தெளிவாக இருக்கும். என்னவோ எனக்கு தெரியாத ஒரு விஷயம் நடந்து கேண்டிருக்கிறது. அதை என்ன என்பதறியேன். மிலா பாரு, அலெக்ஸ் சிறியதாகி வருகிறான். ஆஹா, நீ பெரிய முட்டாள். அலெக்ஸ், விட்டு விடாமல் பிடி. உன்னை மேசையில் ஏற்றி வைக்கிறேன். ஓ ஸ்மைலோ, ஆனால் நீ வேணாய் உதவ முடியும். இன்னும் கொஞ்சம் கவனமாக. எவ்வளவு நாங்கள் உன்னை விரும்புகிறோம். அலெக்ஸ், எப்போதும் அப்படியே இரு. என்னால் மனதில் கொள்ளவில்லை. வா, அதை தட்டி பாருங்கள். எனக்கு அதை முயற்சிக்கும் வாய்ப்பு கிடைத்தது மற்றும் அதில் குதிக்கவும். அருமை, இது துரும்பலகையை விட மிகச் சிறந்ததாக உள்ளது. ஏலி, என்ன செய்கிறாய்? என் வாழ்க்கையை அனுபவிக்கிறேன். அவர் உண்மையில் அழகானவர். நேர்மையாக கூறினார். நான் உனக்காக பல அமைப்பதாக காரணிகளை நினைக்கிறேன். நாங்கள் நிறுத்த முடியாது. அவ்வளவுதான். நான் குதிக்கிறேன். நான் ஏற்கனவே களைப்பாக நீங்கள் தெரிந்து இருக்கிறேன். கொள்ளும் எங்களை ஒரு சிறிய விளையாட்டை விளையாடுகிறோம். அப்பா, நான் வெளியே செல்ல இன்னும் எதை? நான் முட்டாள்தனமாக நடக்கப் போவதில்லை. கென்னடியன். நீங்கள் என்னை வாங்க வேண்டியதில்லை. வேண்டாமே. ஓ, ஆனால் இது மிகவும் மகிழ்ச்சி தருகிறது. உண்மையிலே நான் உங்களுக்கு மகிழ்ச்சி என்னென்று காட்டுவேன். மகிழ்ச்சி அளிக்கிறது. நன்றி. அவள் என்னை பூச்சியாக்க விரும்புகிறாள். இத்தனை சாதாரணம். என் இடது கையில் அதை வைத்து விடுவேன். இதுவரை இது சிறப்பாக செல்லவில்லையோ என்று தோன்றுகிறது. அது பரவாயில்லை. நான் தற்போது வெல்லும் வாய்ப்புடன் இருக்கிறேன். சிறப்பாக செய்தாய் அலெக்ஸ், சிறப்பாக செய்தாய். நீ வெற்றி பெறுகிறாய். இதை எடுத்துக்கொள். முட்டாள் கூலம் மிகவும் நேசிக்கப்பட்டது. நான் ஜெயிச்சேன். அதுதான் சக்தி. அதொரு அற்புதம். நீ எங்களை குழப்பிட்டாய். நன்றாக. உன்னால் இங்கே திரும்ப வர நேரமாகிவிட்டது என நினைக்கிறேன். அதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த முறை நான் ஆரம்பிக்கலாமா? வாவ், அதை உங்களால் பாருங்கள். நான் ஒரு புதிய ஐபோன் பெற்றிருக்கிறேன். நீங்கள் யாரும் என்னை பொறாமைப்பட வேண்டும். உங்களிடம் அது போன்ற ஒரு தொலைபேசி கிடைக்காது. நான் நேராக படத்திலிருந்து வெளியே பார்க்கிறேன். அதை திருப்பிக் கொடு. உன் போனை நான் எடுத்துக்கொள்வேன். ஒரு சற்று நேரம் ஆகும் போல் இருக்கிறது. எனக்கு கொடு, அது போதும். என்ன செய்கிறாய் மெல்லா? உடனே எனக்கு போனை கொடு. என்னை தொந்தரவு செய்யாதே. நான் பறந்து கொண்டிருக்கிறேன். அதுதான் நான் செய்ய விரும்பினேன். நான் ஒரு மதுவிலன். ஏன் நீ எனது போனை முற்றிலும் கெடுத்திருக்கிறாய்? உள்ளங்கே வாருங்கள். நாங்கள் வழிகாட்டல. அவனுக்கு என்ன ஆச்சு? அலெக்ஸ், எனக்கு சொல்லு. அதை நீ பார்க்க வேண்டாம். தபா, இது நொறுங்கி கிடக்குது. வாக்குவாதம் செய்ய வேண்டாம். ஆனால் என்ன பேசுறேன்? எனக்கு ஒரு விசித்திரமான சத்தம் கேக்குது. அங்க என்ன இருக்கு? அதை நான் உடைத்து கொடுக்க முடியல. அது என்னை விட்டு விலகி போகிற மாதிரியே இருக்கு. என்னுடைய கண்களுக்கு நம்பிக்கை இல்லை. இது ஒரு தவளை. எப்படி சாத்தியம்? யாராவது அதை பிடிக்கவும். இப்போது அவள் எனக்கு மேலே பாய்ந்து விட்டாள். அது நகைப்புக்குரியது. ஆமாம். இது அலுப்பு. ஓ, ஸ்லிம்மி, அவளை தூக்கிவிட்டு போகாமல் பார்த்துக்கொள். ஜூலி, நீ என்ன செய்தாய்? நான் அவளை விழுங்கினேன். ஓ, நாம் அவளிடம் அப்படி பயந்து போய்விட்டோம். அவர் எவ்வளவு அழகாக இருக்கிறார் பாருங்கள். அதை ஒரு நிரம்பாத பொருளாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? பொருளின் செயல்மாயம் நீங்குகிறதா என்று நான் தேர்வு செய்து பார்ப்பேன். இது வேலை செய்கிறதா? ஓ, மெல்லிக் ஆச்சரியமடைந்தார். என்ன அதனால்? நான் அதை பார்க்கவில்லை. என்னுடைய பாதுகாப்பில் உள்ளதை நான் செக் செய்ய வேண்டும். ஓ, இதுல ஏதோ ஒரு சிலிண்டரும் இருக்கிறதா? அதை எப்படி செய்யறது எனக்கு தெரியவில்லை. முயற்சி செய். இது உனக்கு பொருந்துமா பாரு. ஓ மில்லா, நீ அவன் துப்பாக்கியை மீண்டும் உடைத்து விட்டாய். இதை பார்த்து அது குழம்பிய மரத்தாலானது போல இருக்கிறது. அது இழுவை மரத்துடன் முடிந்தது. இது அதிசயமாக உள்ளது. உங்கள் சிலிண்டர் எப்படி வேலை செய்கிறது என்பதை நான் கண்டுபிடித்தேன். மேலும் அதை எதை வைத்தால் எனக்கு தெரியும். நீ என்ன செய்யற டுலு? என்னுடைய போனஸ் ஏதாவது செய்ய. இதுவெல்லாம் மிகவும் நன்றாக உள்ளது. நான் ஏதாவது திருப்ப தேவை. ஆனால் நீ என்னிடம் என்ன எதுவும் இல்லை. செய்கிறாய் மிலா? அவன் விரலை ஏன் உனக்கு தேவை? நின்று விடு. அதை பயன்படுத்தாதே. நீ சரிதான்.
நான் அதை பற்றி நினைக்கவே இல்லை. ஆலெக்ஸ் திரும்ப வர எப்படி சேர்க்கலாம் என எனக்கு தெரியும். நீ எலும்பு குழாயை வெளியே எடுக்க வேண்டும். சரி, இந்த முறை முதலில் நான் இந்த முறை சாறு பிடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன். என்ன ஒரு சாக்லேட் ஷேக்! அது அற்புதமாக தெரிகிறது. நீ ஷேர் செய்வாயா? அதை திறக்க 2 பட்டியல்கள் உங்களுக்கு உள்ளன. நீங்கள் இங்கே அவற்றை திருப்ப வேண்டும். ஓ, நன்றி. இப்போது நீ எனக்கு பகிர்ந்து கொள்வாயா? நிச்சயமாக. இல்லை, நீங்கள் எப்படி அப்படி பேச முடிந்தது? நான் இதையெல்லாம் சாப்பிடுவேன். வழியே உள்ளேயே ஒண்ணு நல்லா இருக்கு. நான் அவருக்கு Cheers! சரி, அப்படி என்றால் நன்றி. நீ என்ன செய்கிறாய் ஜோயி? என்னோட முழு காக்டெயிலையும் தீர்க்க போகிறாயே. பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. உனக்கு இன்னும் எஞ்சி இருக்கின்றது. மிகவும் நகைச்சுவையானது. இது இராணுவ சாமான். அதை திறக்க விரும்பவில்லை. அதில் கண்டிப்பாக ஏதோ மதிக்கத்தகாதது இருக்கிறது. இதோ நாற்றமுள்ள மீன். நான் சொன்னேனே, இதை என்ன செய்ய வேண்டும்? நான் அதை வாயில் வைக்க முடியாது. சீக்கிரம் அதை தோல் உரிக்கவோ அல்லது சுவாசம் முடக்கவோ செய்யுங்கள். நான் விரும்பவில்லை. ஆம், உங்களுக்கு நானும் அதற்கு தயாராக இருக்கிறேன். எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது, பயமுறுத்துகிறது. மீண்டும் இந்த மீனை நான் ஒருபோதும் சாப்பிட மாட்டேன். சிலவை மீதம் இருக்கிறது. அதை விரைவில் முடி. சரி சரி, முழு மீனை சாப்பிடுவது சிறந்தது என்று நினைக்கிறேன். நம்ப முடியாது. அது எப்படி சாத்தியமாகும்? மைலோ அவ்வளவாக கவனமாக இருக்கிறான் என்று நான் நினைக்கவில்லை. கவனமாக. நீங்கள் எனது முகத்தில் மீன் முட்டைகளை எறிந்தீர்கள். ஆனால் அது வேடிக்கையாக இருந்தது, உண்மையில் அல்ல. உங்கள் இருக்கையை திறக்கவும். ஓ, இதில் ஒரு துண்டு கட்டுப்பட்டி இருக்கிறது. அதை நான் என்ன செய்வது? நான் அதை சாப்பிட வேண்டியதுதான். அதுதான் ரொம்ப நன்றாக இருக்கிறது. ஆனால் மிகவும் மிகவும் கொஞ்சமே, ஒரு பல் மட்டும். இது வித்தியாசமான உண்மை. ஏதேனும் விளக்கத்தை தேடிக்கொண்டிருக்கலாமோ? ஹோ, என்னிடம் என்ன நடக்கிறது? உன்னுடைய முகமெங்கும் கந்தரிப்பு துகள்கள் இருக்கின்றன. உன் கைகளிலும் உள்ளது. ஓ மை காஷ்! கந்தரிப்பு இறுதியில் மந்திரமாக இருந்தது. பாரு, என் கந்தரிப்பு பழைய கந்தரிப்பின் இடத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறது. நானும் ஒன்றை முயற்சிக்கலாமா? எது விஷயம்? நான் நல்லாக இருக்கிறேன். நான் ஒத்துழைத்து உன்னை அணுகுகிறேன். அதிசயம்! எனக்கு இது மிகவும் பிடிக்கும். உங்களுக்கு மேலோ வேண்டுமா? இல்ல இல்ல இல்ல. இந்த இடமும் நான் என்னுடையதை திறக்க தயாராக இருக்கிறேன். இல்லை. ஓ, அதில் நூடெல்லாவின் ஒரு அட்டவணை இருக்கிறது. சரியானது. அது எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. சிறப்பானது. நாம் குப்பையை பரப்ப போகிறோம். மன்னிக்கவும். நூடெல்லா என்னை கவனக்குறைவானவனாக ஆக்கிவிட்டது. நான் PSHVT. இருங்கள், இது அற்புதம். எவ்வளவு சாக்லேட் ஆனதா இருக்கிறது பாருங்கள். இது உண்மையை படங்காக ஒரு இன்னிசை. நான் ஒரு பல் கொண்டவன். அற்புதம். நான் கொஞ்சம் வாங்கிக் கொள்கிறேன். நன்றி. மீண்டும் எனது நுடல்லாவிற்கு அருகில் செல்ல நினைக்காதே. ஏ, அதை யாருக்கும் நான் தர மாட்டேன். ஜூலி, நீ முழுவதும் குழப்பமாக உள்ளானோ? என் தொப்பி ஜாடியில் அடைஞ்சிடுச்சு. யாருக்கோ உடனடி உதவி தேவைப்படலோஸ். அலெக்ஸ், என் வாழ்க்கையில இப்படி நடக்கும்படி நான் அடியை கடக்க மாட்டேன். நான் இழுக்கிறேன், ஆனா எதுவுமே வரல. உதவி. ஆனால் நீங்கள் கயிறு இழுக்க சொல்லியிருந்தீர்களே, இல்லையா? ஆஹா, இப்போது எனக்கு ஒரு ஜாடி நுடலா வந்து விட்டது. நீங்கள் என்னிடம் நான் எப்படி இருக்கிறேன் என்று கேட்க வேண்டுமா என்றால் நான் நன்றாக இருக்கிறேன். உண்மையில் நாங்கள் கேட்கவே பார்க்கவில்லை. நீங்கள் என்னுடைய நுடலாவை எடுத்துக்கொள்ள போகிறீர்களா? ஆஹா, இது மிகச் சுவையாக இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. ஜானிஸ், அவள் என் பாதுகாப்புக்குள் நுழைய விரும்புகிறாள். அவளுக்கு ஒரு வாயு மாஸ்க் கொடுக்கவும். இது மாலி சீஸ். அவற்றை இப்போது சாப்பிட்டு விட்டால் வாயு மாஸ்க் தேவையில்லை. நான் நினைக்கிறேன் மிலாவுக்கு நம் நட்பு உதவி தேவை. உண்மையில் இல்லை, நான் உதவி கேட்கவில்லை. ஓ, இது வேலை செய்ததாக நினைக்கிறேன். நீ தக்ரீபன் அனைத்தையும் சாப்பிட்டு விட்டாயே. அது எப்படி சாத்தியமானது? நான் கக்கப் போகிறேன். நான் கிட்டத்தட்ட பிடிக்க முடியவில்லை. இது நல்ல விஷயம். அனைத்தும் சூழல் சரியானது. யாரோ 16 எனது மர்மமான பாதுகாப்பு பெட்டியில் தான் உள்ளன. நான் நினைக்கிறேன். என்ன ஒரு கேக்! ஓ, இது உங்களுக்காக. பெண்களே, யார் சிறப்பாக வரைவார்களோ அவர்களுக்கு இது கிடைக்கும். ஆரம்பிக்க நேரம். சூப்பர். எங்களுக்கு வடிவமைப்புக்கு கருப்பு மாவு தேவைப்படும். இப்போது ஸ்ட்ராபெரி மற்றும் ராஸ்பெரி நிரப்புதல்கள். இல்ல, சாக்லேட் தான் சிறந்தது.
பெற்றோம். பூரே, வாழ்த்துக்கள் வென்ஸ்டே. வாவ், நன்றி. அருமையாக இருக்கிறது. இங்கே வா, பேட்ச். என்னிடம் ஒரு இதயம் மற்றும் ஒரு யூனிகார்ன் உள்ளது. எம் எம் எம். காகிதம் கத்தி. நான் வென்றுவிட்டேன். காத்தில் பறக்கும் பிகாசு. இங்க அத நல்லா வரைவினா கிடைக்கும். அத பத்தி நினைக்க கூடாது. அதை பற்றி நாம் பார்ப்போம். சரி, நான் வெல்ல வேண்டும். எந்த கை என கையா சிறந்தது? ஓ, சரி, எனக்கு புரிகிறது. ஆனால் அது போதாது. அப்படியா? ஏதாவது யோசிப்போம். ஓ, இல்ல. பெண்களே, முடிக்கவும். ஓ, இல்லை. என் பிகாசுவை பாருங்கள். உங்களுக்கு இது எப்படி இருக்கிறது? அருமை. என் புதன்கிழமை வரைபடத்தை எனக்கு காட்டு. இதுதான் நீ விரும்புகிறதா? வரவேற்கிறேன். ஓ, என்ன ஒரு கனவு. வெற்றியாளர் என் அற்புதம். கூரே, நான் எப்போதும் ஒரு பிகாசு கனவு கண்டேன். ரொம்ப சரி, அது உன்னுடையது செல்லவே. நன்றி. பறக்கலாம் நண்பா. இங்கே. ஓ, மனிதா. ஓ, ஐயா. அது அவளின் சொந்த தவறு. பெண்களே, என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். ஓ, என்ன அழகானது. தொடங்க. சிறப்பு. பிடித்தேன். இது அருமையாக வருகிறது. அற்புதம். மேலும் கொஞ்சம் பச்சை. ஆனால் நான் ஏற்கனவே என் கமிலியன் மிகவும் அழகாக இருக்கும். அப்படி என்றால் கை கொஞ்சம் பாராட்டுவோம். ஹாய். வணக்கம். நீ அடுப்பை அணைத்தாயா? வா, பாரு. நேரம் முடிந்தது. ஆமா, நேரம் முடிந்தது. சூப்பர். இதோ என் வரைபடம். என்ன நீ என்ன காட்ட போறாய்? இப்போ போகலாம். ஓ, ஒரு நிமிஷம். ஏன் என் சிறிய விரல் சமைக்கல? ஓ, இல்ல. ஓ, இல்ல. இது நல்லதல்ல. புதன்கிழமை வென்றுவிட்டார். இறுதியாக இந்த கமிலியனை நீ பெறுகிறாய். சூப்பர். இது என் படத்துடன் சரியாக பொருந்துகிறது. அற்புதம். ஆஹா, உண்மையா? அருமை. ஒரு புதிய சுற்று. ஒரு உடையை வரை. தொடங்குங்கள். வாருங்கள். வாவ், என்ன ஒரு அதிசயம். ஒரு பயங்கரமான உடை. அதை வரைய மாட்டேன். அதற்கு பதிலாக சாப்பிடுவேன். என்ன? ஓ, வாருங்கள் வென்ஸ்டே. சரி, நான் அதை எப்படியும் செய்வேன். என்ன கை? என்னை சம்மதிக்க வைக்க முயற்சிக்க கூடாது. ஓ, அழகான உடைக்கு எனக்கு தேவை பிங்க் மாவு. அதுதான் எனக்கு காட்டு. மகிழ்ச்சியுடன். எனக்கு இது பிடிக்கவில்லை. எப்படி? ஆனால் ஏன்? தெரியவில்லை. இது என்ன? வாவ், கை, அது அருமை. புதன்கிழமை வென்று விட்டது. இல்லை, இல்லை, செய்யாதே. இது உன்னுடையது. பிடி. எவ்வளவு அருவருப்பு. எனக்கு இளஞ்சிவப்பு பிடிக்காது. எவ்வளவு மனமுள்ள பீட்சா. எங்கள் புதிய பணிக்கட்டளை. அற்புதமான மனம். வேலைக்கு செல்லுங்கள் பெண்களே. எளிது. எனக்கு பீட்சா பிடிக்கும். இதை செய்யலாம். நான் பட்டாணி, தக்காளி, ஒலிவ்ஸ் மற்றும் மாவு வரைவேன். யூஹூ, என் பீட்சா தயாராகிவிட்டது. அதை பாருங்கள். புதன்கிழமை நீ என்ன செய்கிறாய்?
ஓமா நீ என்ன வரைவாய் என்று தெரிஞ்சு அதை மேலும் குளிர்ச்சியாக மாற்ற விரும்பினேன். முதலில் மாவை வரைவேன், பின்னர் அதை வரையறுப்பேன். சாஜம் சிறந்தது. Anahorala, Canada Perch Rains in any Raven, Silicon, Salvidi, Touristy, Orange Corn Bingo. அங்கே சிறப்பு. இதோ காலியான பீட்சா. இது விசித்திரமாக இருக்கிறது. எனட், நீ வென்று விட்டாய். நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. இதோ என் பீட்சா. நீங்கள் இதை பார்த்தீர்களா? அற்புதம். சரி, நான் என் தேர்வை மாற்றுகிறேன். வாழ்த்துக்கள் வென்ஸ்டே. எனக்கும் அதை வேண்டும். கை எனக்கு பீட்சா மிகவும் பிடிக்கும். உன்னை சாப்பிடுவேன். அருமை. எனக்கும் அதை வேண்டும். கை எனக்கும் ஒரு பீட்சா துண்டு இருக்கிறது. இது சுவையாக இருக்கிறது. நான் முதல் உணவினை ஏற்கனவே யோசிச்சுட்டேன். எனக்கு ஒரு தர்பூசணி வேண்டும். தொடங்கலாம். மிகவும் சரி விவியன். இந்த பெரிய சதைப்பற்றுள்ள தர்பூசணியை என்ன செய்யலாம் என்று எனக்கு ஏற்கனவே ஒரு யோசனை உள்ளது. கத்தியை எடுத்துக்கொள்வோம். மேல் பகுதியை வெட்டுங்கள். இப்போது ஒரு இமர்ஷன் பிளெண்டரை எடுத்து தர்பூசணியை உள்ள தோலிலேயே பிளெண்ட் செய்யுங்கள். அருமை. இதை போல Pretty Nerd Sortens Weichgore ஐங்கோவ உண்மையான தர்பூசணி சுவை கொண்ட ஜூஸ் பந்துகளை உருவாக்கியுள்ளோம். அருமை. சோ அப்படி பெக்கூடியஸ் எட்டஸ்லேய சுவையான தர்பூசணி ஜூஸ். சுவை சப்பிச்சு வாய்ந்த ஜூஸ் பந்துகளையும் தர்பூசணி தோலுக்குள் மீண்டும் வைப்போம். சோ பாய். நம்ம சில வெள்ளை ஜூஸ் பந்துகளை சேர்ப்போம். அப்புறம் எல்லாத்தையும் ஃபாண்டாவோட ஊற்றுங்க. ஓ ஆம், பெரிய சுவை. அது போதும். இப்போ நம்மால் ஒரு ஸ்ட்ரா போடலாம் மற்றும் அதை ஒரு குடை கொண்டு அலங்கரிக்கலாம். பாட்டி, நான் முடித்து விட்டேன். உங்களுக்கு என்ன? நான் ஒரு சுவையான தர்பூசணி சமையல் முறையை கண்டுபிடித்துள்ளேன். முதலில் தர்பூசணியை முழு சக்தியுடன் நன்றாக குலுக்க வேண்டும். ஆமாம், உள்ளே ஏற்கனவே ஒரு தர்பூசணி காக்டெயில் உள்ளது. அதை ஒரு கிண்ணத்தில் மாற்றுகிறோம். ஓ, இது கனமாக இருக்கிறது, ஆனால் முடிந்துவிட்டது. இப்போது சில விதவிதமான பேரிக்களையும் பழங்களையும் எடுத்து காலியான தர்பூசணி தோலுடன் அவற்றை நிரப்புங்கள். சரியானது. இப்போது என் வீட்டில் தயாரித்த தேனை எடுத்துக்கொள்வோம். ஆஹா, எனக்கு இது மிகவும் பிடிக்கும். வாஹா, இதையெல்லாம் பழங்களின் மீது ஊற்றுங்கள். ஆஹா, நிறைய தேன். மிகவும் அருமை. இப்போது அதனை உடனடி உரைச்சல் தெளிப்பால் உறைய விடுங்கள். அற்புதம். இப்போது பக்கத்தில் சோள உரிக்கவும். வெற்றியதை பார்ப்பேன். ஓ, நாங்கள் செய்து விட்டோம். நான் இன்னும் எதையும் யோசிக்கவில்லை. வேகமாக யோசிக்க வேண்டும். முதலில் தர்பூசணியை 2 பாதியாக வெட்டுவோம். வாவ், முதல் முறையிலேயே வேலை செய்தது. மிகவும் எளிதாக இருந்தது. இப்போது தர்பூசணியின் உள்ளே உள்ள பழத்தை அகற்றுவோம். நான் இதையெல்லாம் சாப்பிட தயாராக இருக்கிறேன். ஓ ஆம், நீங்கள் நினைப்பது போல எளிதாக இருந்தது. இப்போது கெட்டிலை எடுத்து அதில் நிறைய சாக்லேட்டை சேர்ப்போம். அதை மூடிவிட்டு தண்ணீர் கொதிக்க காத்திருக்கிறோம். நல்லது. ஓ, சாக்லேட் ஏற்கனவே மிருதுவாகிவிட்டது. இப்போது அதை எடுத்து தர்பூசணி தோலுக்குள் பிழியலாம். தர்பூசணி பாதியின் முழுவதையும் நிரப்ப சாக்லேட்டை முழுவதும் பிழிக்கிறோம். அப்படியே. ஓ, அற்புதம். இப்போது நாம ஸ்கிட்டில்ஸ் திறக்கிறோம். இதையெல்லாம் இந்த தர்பூசணி சாக்லேட்ல ஊற்றுங்கள்.
அத நல்லா கலக்குங்க. ஓ, இது ருசியா இருக்கு. நான் இதையெல்லாம் எனக்கே சாப்பிடுவேன். ஆனா இது என் சகோதரிக்காக. வழியா விவியன், நீ இப்ப அதை முயற்சிக்கலாம். வாவ், நீ எல்லாம் எனக்காக செய்தாயா? நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஓ, நான் இந்த காக்டெயில் மூலம் தொடங்க விரும்புகிறேன். இங்கே பல ஜூஸ் பந்துகள் உள்ளன. குளிர், அவை சுவாரஸ்யமாக வெடிக்கின்றன. எனக்கு இது பிடிக்கும். இது ருசியாக இருக்கிறது. இன்னும் என்ன இருக்கிறது? ஓ, இது ஜெல்லி போல தெரிகிறது. இது உண்மையில் ருசியாக இருக்கிறது. அது என்ன? சாக்லேட்டான ஏதோ ஒன்று. ஒரு ஸ்பூனுடன் அதை முயற்சிப்போம். ஓ, சாக்லேட் கமீஸ் மற்றும் ஸ்கிட்டில்ஸ் எனக்கு பிடிக்கும். ஆனால் யார் வெல்ல போகிறார்கள்? யாரும் இல்ல. நீ என் ஆசையை நிறைவேற்றவில்லை. எனக்கு ஒரு தர்பூசணி வேண்டும். ரவம் சுவையாக இருக்கிறது. ஆனால் இது அது இல்லை. அதுவே நான் விரும்பியது. அப்படியா? நீ ஒரு தர்பூசணி வேண்டுமா? நீ நேரடியாக சொல்லியிருக்கலாம். இப்போது எனக்கு ஹப்பா பூபா வேண்டும். என்னை விஹை ஏதாவது யோசிக்கவும். ஓ, நான் ஏற்கனவே அறிவேன். இப்போதே இங்கே. ஓ ஆம், இங்கே இந்த பப்ளி. நான் இதை கண்டுபிடித்தேன். அட என்ன? இல்ல, எனக்கு ஒரு வட்டமான ஹப்பா பூபா வேண்டும். இது முக்கியம். ஆஹா, சரி. என்ன ஒரு வருத்தம். ஆனால் நான் சரி செய்வேன். அனைத்து பபிள் கம்களையும் ஒரு கிண்ணத்தில் ஊற்றுங்கள். இப்போது அது ஊறுக வேண்டும். நான் ஒரு ஹேர் ட்ரையரை பயன்படுத்துவேன். நான் சமாளிக்கிறேன். ஆம், இது வேலை செய்கிறது. பபிள் கம் எவ்வாறு திரவமாக மாறுகிறது என்பதை பாருங்கள். பின்னர் அதை பலகையில் ஊற்ற வேண்டும். அப்படிச்சே, இப்போது அது குளிர்வதற்காக காத்திருக்க வேண்டும். பின்னர் அதை நீண்ட பட்டைகளாக வெட்ட வேண்டும். So one that sort of go with first with Vivian Bumpy's next tree. இச்சப்ப நான் சாட்சி இருக்கிறேன். இப்பன்னு நான் சிறந்த ஒன்னை கண்டுபிடிச்சுள்ள. நம்ம தக்காளிகளை எடுத்து மிக்சியில போடுவோம். இப்பனே நமக்கு தக்காளி சாறு தேவை. அதை ஆன் பண்ணுங்க. அது வேலை பண்ணது. அதை சாணில் ஊற்றி அங்கே பரப்புவோம். அதை ஓவனுக்கு அனுப்புங்கள். சபீஸ், இப்போது கொஞ்சம் காத்திருக்கலாம். ஓ, இன்பாஸ் கேக் விட்டது. அதை வெளியே எடு. ஓ, என்ன மனம். நைச்சாகையின் கீழ். இப்போது அதை பட்டைகளாக வெட்ட வேண்டும். அதை ஒரு உருளையாக உருட்டவும். அருமை. இது தக்காளி பப்ளிகம் ஆகிவிட்டது. அதை அலங்கரிப்போம். மற்றும் டாடா, இது தக்காளி போல தெரிகிறது. முதலில் மார்ஷ்மெல்லோக்களை தயாரிப்பது முக்கியம். அவற்றை பாத்திரத்தில் ஊற்றி முழுமையாக திரவமாகும் வரை உருக்கவும். சிறப்பு எனக்கு தேவைப்பட்டதே. பிறகு நாம் பித்தாளி பழத்தை எடுத்து துண்டுகளாக வெட்டுவோம். சாஸ் பண்ணுவ மார்ஷ்மெல்லோக்கு குணப்பர் எல்லாவற்றையும் சேர்த்து கலக்குவோம். பின்னர் ஸ்டிர்த கம்மீன் அடுக்கு ஸ்ப்ரைஸ் aside for waiter. அவன் the narrative கர்ஷா results. Berners at the Bredake of Vitor Marie. That migar cypress tree borbitan. Breed எல்லாத்தையும் சுருட்டுங்க. அது முடிஞ்சிச்சு. விவியன், இதை முயற்சி செய். வாவ், நீ இத மிகவும் விரைவாக செய்தாய். அது அருமை. இந்த இளஞ்சிவப்பு கம்மிலிருந்து தொடங்கலாம். அதை முயற்சிப்போம். மார்ஷ்மெல்லோ, அது வேடிக்கையாக இருக்கிறது. அடுத்தது என்ன? ஒரு அசாதாரண கம். அது தக்காளியிலிருந்து செய்யப்பட்டதா? பிளேக், அருவருப்பு. என் சகோதரி நிக்கோலின் பபிள்கம் மட்டும்தான் முயற்சிக்க வேண்டும். இது ஹப்பா பப்பா போல தெரிகிறது. அதை முயற்சிப்போம். இதுதான் நான் விரும்பியது. ஒரு பபிள் ஊதுவோம். அது வேலை செய்தது. நிக்கோல், நீ வென்றாய். ஆஹா, இதற்காகவே நான் காத்திருந்தேன். என் முதல் வெற்றி. எனக்கு முட்டை குழம்பு வேண்டும். தயவு செய்து அதை எனக்காக சமைக்கவும்.
நிச்சயமாக அன்பே. முதலில் மிளகாய் எடுப்போம். நான் அதை எனது தோட்டத்தில் வளர்த்தேன். மூவா, அதை வளையங்களாக நறுக்குவோம். புலகு வளையங்களை வாணலில் வைத்து ஒரு முட்டையை எடுக்கணும். ஒவ்வொரு புலகு வளையத்திலும் ஒரு முட்டையை உடைக்கவும். அடே இது ரொம்ப அழகா இருக்கு. முட்டை தயாரி இருக்கும்போது இது தட்டுல மேய்த்துவோம். இப்படி சேஃப், நாங்கள் முட்டை குழம்பு செய்கிறோம். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எனக்கு எனது சொந்த முறை உண்டு. நான் ஒரு கேக் செய்ய முடிவு செய்தேன். நாங்கள் அதை சேர்த்து கிரீமுடன் சமமாக்குகிறோம். இப்போது நுடெல்லா ஜாரை திறந்து மேலே ஊற்றுவோம். அப்படித்தான். ஆமா, நூடல்லாவை யார் விரும்ப மாட்டாங்க. அப்புறம் நமக்கு தேவை வெப்பிக்கப்பட்ட கிரீம். அதை மேலே பிழிஞ்சு ஒரு டீன் பீச்சை எடுக்கவும். அது சாசியர் கிரீமின் விரும்புகிறேன். அது உங்களுக்கு முட்டை குழம்பு நினைவூற்றுதா? சரி, மோசமா இல்ல. இது சுவைச்சா இருக்கு. எனக்கு பருத்தி மிட்டாயும் ரொம்ப பிடிக்கும். காத்திரு வாஸ், நாம ஏதாவது யோசிக்கணும். எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் பருத்தி மிட்டாயோட ஒரு ஆம்லெட் செய்வேன். இது போல இது வேலை செஞ்சது. விவியன், இதை முயற்சி செய். நிச்சயமாக. சரி, கேக்குடன் தொடங்கலாம். இது சுவையாக இருக்கிறது. அருமையாக இருக்கிறது. இதை சுவைக்கலாம். வாவ், இந்த ஷேக் அற்புதமாக இருக்கிறது. ஆனால் இதில் முட்டை அதிகமாக இல்லை. இந்த முட்டை மற்றும் மிளகாயை சுவைக்கலாம். அவை பூக்களை போல இருக்கின்றன. அது ருசியாக இருக்கிறது. ஆனால் இன்னும் இந்த மிருதுவான முட்டை மீதம் இருக்கிறது. அதை பாருங்கள். இது உண்மையில் மேகத்தை போலவே தெரிகிறது. வாவ், இது பர்காந்தி. சுவாரஸ்யமான யோசனை. ஆனால் நான் வெற்றியை பாட்டிக்கு கொடுக்கிறேன். என்னை உண்மையா எவ்வளவு எதிர்பாராதது. நன்றி செல்லமே. உன்னால என்ன? எனக்கு ஒரு சராசரி தொகுப்பு கிடைத்துள்ளது. எனக்கு இது பிடிக்கும். நான் உற்சாகமாக இருக்கிறேன். இந்த பெரிய தொகுப்பை பாருங்கள். வாங்க தொடங்கலாம். நான் முதலில் தொடங்குகிறேன். இந்த இளஞ்சிவப்பு அழகான தூளை பாருங்கள். இது அற்புதமாக இருக்கிறது. ஓ, இது என் மூக்கில போய்விட்டது. நான் தும்மி விட்டேன். ஓ, ஏன் பொடி? ஓ, இல்ல. பிரிட்னி, நீ அத பாத்தியா? சரி, என் முறை. இங்க நிறைய பொடி இருக்கு. அதை விரைவில் முயற்சிக்க விரும்புகிறேன். ஸ்ட்ராபெரி சுவை எனக்கு பிடிச்சது. ஒரு பபிள் ஊத முயற்சிப்போம். நான் ஏதாவது செய்ய விரும்புகிறேன். எனக்கு ஊசி இருக்கிறது. இது வேடிக்கையாக இருக்கும். முடிந்தது. யார் விளக்கை அணைத்தார்கள்? எனக்கு எதுவும் தெரியவில்லை. என் முகம் முழுவதும் பபிள் கம். என்ன ஒரு கனவு. ஓ, சரி. நீங்க ஜாண்டி ஒருவர் தான் அதை செய்தது எனக்கு தெரியும். பிரிட்னி, உன் முறை. நான் விரும்புகிறேன். இதை திறப்போம். எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. சரி, எனக்கு ஒரு டிப் கிண்ணம் மற்றும் ஒரு கரண்டி வேண்டும். நட்சத்திர தூளை திறந்து கிண்ணத்தில் ஊற்றுகிறேன். ஆமாம், முடிந்தது. இப்போது இதை முயற்சிப்போம். அது இனிப்பு. அற்புதம். ஒரு பப்ளை ஊதி பார்க்கலாம். வாவ், அது பெரியதாக இருக்கிறது. எனக்கு ஒரு பலூன் இருக்கிறது. பாருங்கள் மோனிகா, அது உங்களுக்காக. நன்றி. மற்றொன்று. மோனிகா, இதுவும் உனக்காக. உண்மையா? அது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. எனக்கு பல பலூன்கள் உள்ளன. பிரிட்னி, என்ன பற்றி என்ன?
நிச்சயமாக நிக்கோலுக்காகவும் சில செய்ய போகிறேன். ஒரு நிமிடம், இதோ. அது மிகவும் அழகாக இருக்கிறது. நன்றி பிரிட்னி. எனக்கு இளஞ்சிவப்பு நிறம் பிடிக்கும். மோனிகா, உனக்காக இன்னும் சில பலூன்கள் இங்கே. அவை பறந்து போகாமல் பிடித்துக்கொள். பிரிட்னி, இது மிகவும் அதிகம். இதையெல்லாம் நான் என்ன செய்ய வேண்டும்? ஓஹோ, அப்படியா? ஹே பெண்களே, முடியாது. நமக்கு நிறைய ப்ளூன்கள் இருக்கின்றன. அடுத்த சுற்றில் சந்திப்போம் என நினைக்கிறேன். அது என்ன? முடியாது. தேன் ஜெல்லி சிவப்பு மிளகாயுடன். பிரிட்னி, என்னிடம் பாரம்பரிய தேன் ஜெல்லி உள்ளது. ஓ, நான் அதிர்ச்சி அடைந்தேன். ரெயின்போ ஜெல்லி ஸ்கிட்டில்ஸுடன். நான் தொடங்க வேண்டுமா? சரி, இது அதிகமாக காரமாக இருக்கக்கூடாது என்று நம்புகிறேன். ஓ, இந்த தீய சிவப்பு நிறம். ஓ, நான் நம்பிக்கையை இழக்கிறேன். நடுங்க, என் வாய் எரிகிறது. நீங்களும் அதை பார்த்தீர்களா? என் வாயிலிருந்து தீ வெளிவருகிறது. ஓ, நான் இதை ஏன் செய்ய வேண்டும்? அது பயங்கரமாக இருக்கிறது. ஓ இல்லை, இது உண்மையில் மோசமாக இருக்கிறது. உள்ளே எல்லாம் எரிகிறது. அது உங்களுக்கு உதவியதாக இருந்ததா? ஆம், நன்றி பிரிட்னி. நான் நன்றாக உணர்கிறேன். நன்றி. இப்பொழுது உன் முறை. நான் விரும்புகிறேன். அதை முயற்சி செய்வோம். அதை திறந்து பிழிந்து பார்ப்போம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு தேன் ஜெல்லி மிகவும் பிடிக்கும். ஓ வணக்கம். சேனலுக்கு சந்தா செய்யுங்கள். இங்கே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். மணி குறித்ததை மறக்காதீர்கள். ருசியானது. பிரிட்னி, அது என்ன? தேனீக்கள்? ஓ இல்லை, எனக்கு பயமாக இருக்கிறது. நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? சரி, அவை வெறும் பூச்சிகள் தான். நான் அவற்றை ஒரு சிறப்பு ஸ்ப்ரே மூலம் அகற்றி விடுவேன். பிரிட்னி, அவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். மேலும் அவர்கள் இன்னும் கோபமாக இருக்கிறார்கள். உண்மையா? எனக்கு ஒரு நிரூபிக்கப்பட்ட முறை உள்ளது. ஓ, எனக்கு இனி ஸ்ப்ரே இல்லை. என்ன செய்ய வேண்டும்? ஓ, அவர்கள் பிரிட்னியின் ஜெல்லியை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். நாங்கள் அவர்களை நிறுத்த வேண்டுமா? விடுங்கள். இது ஏன் முறைதானா? சரி, இத முயற்சிப்போம். தேனீகள் இருக்காதுன்னு நம்புறேன். அத பிழிந்து பாக்குறேன். ஓ, இது வேலை செய்யல. பாட்டில் மிகவும் பெரியதாக இருக்கிறது. ஓ, நான் சரியாக இருக்கிறேன். ஆனால் என் தலை வலிக்கிறது. ஓ, நன்றி. நீங்க சரிதானே? எனக்கு தெரியும். எனக்கு டைனமைட் தேவை. அதை பாட்டிலில் போடுகிறேன். ஹே ஹே ஹே. அடுத்தது, எனக்கு ஒரு தீக்குச்சி தேவை. நமக்கு கொஞ்சம் தீ தேவை. இதோ போகிறோம். பெண்களே, என்னை கவனியுங்கள். நன்றி. ஹே பெண்களா, போகலாமா? ஓ, நான் உங்களை எச்சரித்தேன் பெண்களே. நான் இனிப்பு ஜெல்லியில் மூடப்பட்டிருக்கிறேன். நிக்கோல், நீ இதை எப்படி கண்டுபிடிச்சாய்? எல்லாம் ஜெல்லியில் மூடப்பட்டுள்ளது. அது அருமை. இது ருசியாக இருக்கிறது. பெண்களே, நான் பகிர்ந்து கொள்ளலாம். வேண்டாம், நன்றி. என்ன? ஒரு ஈயுடன் லாலிபாப். இது மிகவும் சிறியது. இதை பார்த்தது முதல் முறை உங்களுக்கு எப்படி? என்னிடம் ஒரு நடுத்தர அளவிலான லாலிபாப் உள்ளது. அதில் ஒரு புழு இருக்கிறது. என்னிடம் ஒரு பெரியது உள்ளது. அதில் ஒரு வாவுவால் இருக்கிறது. ஓ மை காட். சரி, அதனால் நான் முதலில் இருக்கிறேன் இல்லையா? இதை முயற்சி செய்வோம். லாலிபாப் உண்மையில் ருசியாக இருக்கிறது. அதை சாப்பிடுவதை நிறுத்த முடியாது. பெண்களே, என்னாச்சு நம்ம நண்பருக்கு? அவள் ஈயுடன் லாலிபாப் சாப்பிடுகிறாள். ஓப்ஸ், இது என் வாயில் இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு
தெரியும். இங்கே வா. ஏன் நான் நட்சத்திரங்களை பார்க்கிறேன்? என்னை காப்பாற்றியதற்கு நன்றி பிரிட்னி. அது என் முறை. நன்றாக மணக்கிறது. சுவை எப்படி? வாவ், இது மிகவும் இனிப்பு. எனக்கு பிடிக்கும். காத்திரு, ஏதோ தவறாகிவிட்டது. என் வாயில ஒரு புழு இருக்கிறது. அது அருவருப்பாக இருக்கிறது. என் நாக்கை கிருமி நீக்க வேண்டும். இன்னும் கொஞ்சம். என் நாக்கு நிச்சயமாக சுத்தமாக இருக்கிறது. பிரிட்னி, அது நகைச்சுவையாக இருந்தது. ஆனால் இப்போது என் முறை. இந்த லாலிபாப் மிகவும் பெரியதும் கனமானதும். நான் அதை எப்படி சாப்பிடுவது? காத்திருங்கள், இது உண்மையில் சுவையாக இருக்கிறது. நீங்கள் சரியாக சொன்னீர்கள் பெண்களே. நான் அதை கவனமாக சாப்பிடுவேன், வாவால் விழுந்து விடாமல். சரி, இது நீண்ட நேரம் ஆகும். நிக்கோல், அங்கே ஒரு வௌவால் இருக்கிறது. பாரு. ஓ, நான் அதை சாப்பிட விரும்பவில்லை. ஓப்ஸ், என் லாலிபாப் உடைந்து விட்டது. வௌவால் விடுவிக்கப்பட்டது. அது உயிருடன் இருக்கிறது. அவர்கள் எல்லோரும் எங்கே ஓடிவிட்டார்கள்? நான் 100 ஆண்டுகள் சிறையில் இருந்தேன். எனக்கு பசிக்கிறது. ருசியாக இருக்கிறது. என்ன ஒரு சிறிய நூடுல்ஸ் வாலி. இது உண்மையில் சிறியது. வெரோனிகா, ஓ ஆம், நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு ஒரு சராசரி வாலி கிடைத்துள்ளது. நிக்கோல், பெண்களே, என் அதிர்ஷ்டத்தை நம்ப முடியவில்லை. இது மிகவும் பெரியது. கிட்காட் நூடுல்ஸ். அப்படியா? இது என் முறை. ஓ, காத்திரு, இது வேலை செய்யவில்லை. ஓ, நான் மூச்சு திணறுகிறேன். மோனிகா, என்னை காப்பாற்று. ஓ, அது உதவியது. ஆனால் நான் நூடுல்ஸை முயற்சிக்கவில்லை. இப்போது உன் முறை. அது உண்மை. நான் அவற்றை எப்படி சாப்பிடுவது? இது மிகவும் நன்றாக மணக்கிறது. ஒரு யோசனை வந்தது. முடி உலர்த்தி உதவியுடன் சாக்லேட் நூடுல்களை உருக்குவோம். நான் ஒரு முழு வாளி சாக்லேட் பேஸ்ட் வாங்குவேன். ஆம், அது வேலை செய்தது. இதை முயற்சி செய்து பார்ப்போம். இந்த சாக்லேட்டை ஒரு கண்ணாடியில் ஊற்றுகிறேன். அற்புதம். அடுத்தது கொஞ்சம் விசிறி கிரீம். மேலே செருகி ஒரு ஸ்ட்ரா போட்டு இத முயற்சி செய்யலாம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. என் வாழ்க்கையில இதை விட சிறந்ததை நான் சுவைத்ததில்லை. மிகவும் சாக்லேட்டாக. அது நிச்சயமாக அற்புதமாக இருக்க வேண்டும். உன் முறை, நிக்கோல். சரி, ஆனால் அதை எப்படி சாப்பிடுவது? என் கைகளால் எல்லாவற்றையும் சாப்பிடுவதற்கு பதிலாக வேறு நல்ல யோசனை எனக்கு தோன்றவில்லை. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. வாவ்! ஐயோ, நிக்கோல், உன் மரியாதை எங்கே? நான் நிறுத்த முடியவில்லை. அதை அவள் எப்படி அதில் பொருத்தினாள்? நான் கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் சாப்பிட்டேன். நிறைய நூடுல்ஸ் இருக்கின்ற. அவள் பைத்தியம் பிடித்து விட்டாள். ஓ, என்ன? இது மிகவும் சிறியது. ஒரு சிறிய மீன். மற்றவை என்ன? என்னிடம் ஒரு சாதாரண மீன் இருக்கிறது. இதை என்ன செய்ய வேண்டும்? பிரிட்னி, என்கிட்ட ஒரு பெரிய மீன் இருக்கிறது. எனக்கு மீன் சார்ந்த எல்லாம் வெறுப்பு. அது துர்நாற்றம். நிக்கோல், நீங்கள் முதலில் தொடங்கலாம். உண்மையில் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. எனக்கு என் சிறிய மீனுக்கு ஒரு சிறிய சமையலறை உள்ளது. என்ன மோனிகா, பாருங்கள், இது சுவையாக இருக்கலாம். மீனை கச்சா சாப்பிடுவதற்கு பதிலாக இதுவே நல்லது. இதோ என் பான் மற்றும் எண்ணெய். இதோ போகிறோம். பார்ப்பேன். குளிர். அதை முயற்சி செய்து பார்ப்போம். இப்போ அது உண்மையில் சுவையாக தெரிகிறது. வாவ், நல்லது. ஆனால் போதவில்லை. மோனிகா, உன் முறை. நான் ஏதாவது யோசிக்கிறேன். ஓ, ஹா ஹா ஹா, ஒரு யோசனை.
நான் எனது மீனை சமைப்பேன். சரி 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 சரி. இதோ சமையலறையில் சமையல்காரர். சரி, இதை எவர் எறிந்தார்? சரி, நான் மீனை சமைக்க முடியும். ஓ ஆம், இங்கே கொஞ்சம் எண்ணெய், இரு பக்கங்களிலும் பொரிக்கிறேன். இது சிறப்பாக இருக்கும். உங்கள் வாயில் ஊறுகும். கொஞ்சம் மிளகு சேர்க்கிறேன். வாவ், அதை பரிமாறலாம். இதோ அதெப்படி பெண்ணே? கோல், இதோ என் மீன். அதை முயற்சிப்போம். இது மிகவும் சுவையாக தெரிகிறது. எனக்கு ஒரு நாப்கின் வேண்டும், சில மெழுகுவர்த்திகள் மற்றும் சில கத்தரிகள். ஓஹோ, ஏய், என் மீன் எங்கே போனது? கடல் பறவை. இது நியாயமில்லை. சரி, வாருங்கள் மோனிகா, அதிகமாக கவலைப்படாதே. சரி சரி சரி, நான் என்ன செய்ய போகிறேன்? எனக்கு தெரியும், நான் ஒரு தீவிரவாதியை பயன்படுத்துவேன். ஓ, இதை செய்யாதே பிரிட்னி, நிறுத்து. வாங்க, எல்லாம் என் கட்டுப்பாட்டில இருக்கிறது. இந்த மீனை உடனே சமைக்க போகிறேன். நான் இதை சமாளிக்க முடியும். மீன் சமைந்து விட்டது. ஓ, மன்னிக்கவும். நாம் எல்லாம் சேர்ந்து மீன் சாப்பிடலாம். ருசியானது, சரியானது. நம்மால் கூடுதல் கருவிகளை ஆர்டர் செய்ய வேண்டும், இல்லையெனில் நகங்களால் அடிக்க வேண்டும். ஓ, அது கொஞ்சம் அழுத்தப்பட்டிருக்கிறது. அருமை. இப்போது இவையெல்லாம் ஸ்டைலான கருவிகள். உங்களுக்கே திருப்புகள் பல வண்ணங்களில் கிடைத்துள்ளன. உங்களுக்கு பிடிக்கும் வண்ணங்கள். உங்கள் புதிய அறையை கட்ட ஆரம்பிக்கலாம். எல்லாம் மிகவும் குளுமையாக உள்ளது. முடிவை பார்க்க ஆவலுடன் இருக்கிறேன். உங்களின் குழுவின வேலை மிகவும் திருப்திகரமாக உள்ளது. கருவி பயன்படுத்தினால் கவனம் அவசியம். பெண்களே, இது உங்களுக்கு சரியான வீடு. ஆமாம், நடனத்திற்கான நேரம். 1 நிமிடம். இன்னும் பெட்டிகள் உள்ளன. உள்ளே என்ன இருக்கிறது என்பதை பார்க்கலாம். வா, எனக்கு நீல இரைச்சல் நிறைந்த ஒரு வாளி கிடைத்தது. எனக்கு ஒரு பெயிண்ட் ரோலரும் இருக்கிறது. எனக்கு அருமையான பிங்க் பெயிண்டும் இருக்கிறது. ஒரு பெயிண்ட் பிரஷ் மற்றும் பெயிண்ட் வாங்கி வையுங்கள். அப்போ அதிரடியாக ஆரம்பிக்கலாம். மியா தனது அறையை முழுவதும் பச்சையாக மாற்றப் போகிறாள் என்பதை ஏற்கனவே அறிவாள். ஜூலியின் அறை நீல நிறமாக இருக்கும். ஓஹோ, நிறம் எங்கள் மேல் எல்லாம் விழவிடாதீர்கள். இது குளிர்ச்சியாக இருக்கும். நிக்கோலின் அறை தெளிவாக மஞ்சள் நிறமாக இருக்கிறது. அட்டகாசம். பிரிட்டனியின் அறை அழகான இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கும். அது எவ்வளவு அழகாக இருக்கிறது. உங்களின் அறைகள் அருமையாக இருக்கின்றன. முன்னேறுவோம். என் அறை மிகவும் காலியாக உள்ளது. கண்டிப்பாக சில அலங்காரம் தேவை. இதற்காக எனக்கு சிறந்த பொருத்தம் இருக்கிறது. ஓ, மிஸ்டர் கிளாக், நீங்கள் இந்த சுவற்றில் அற்புதமாக தோன்றுவீர்கள். ஒரு மலருடன். மேலும் என்னுடைய யூகுலேலியை மறக்கவில்லை. அதையும் சுவரில் தொங்க வைப்பேன். கடல் நத்தி, சில மற்றும் கடற்கரையிலிருந்து நிறைய கற்கள். அது எப்போதும் கடல், சூரியன் மற்றும் கோடை நினைவுகளை தரும். என்னுடைய அனைத்து விருப்பமான வாத்துக்குட்டிகள் இங்கே வசிப்பார்கள். என்னுடைய சிப்பி சேகரிப்போம். நான் நிரப்பக்கூடிய சுற்றகத்தில் இருந்து செய்யப்பட்ட ஒரு நாற்காலி கண்டிப்பாக வேண்டும் என்று நினைக்கிறேன். இது சிறந்தது. இப்போது என் அழகான அறையில் சோர்வு தீர்த்து மகிழ்வதற்கான நேரம். ஜூலி, வணக்கம். நிக்கோல் அவர் செல்ஃப்க்கு மிக்க குழுவுமான ஒரு அறை தந்தார். நானும் ஏதாவது குழுவுமா செய்ய விரும்புகிறேன். எனது ஆயுதங்களுக்கான ஹோல்டர்களை குசும்பில் பத்தி தொங்க விடுவது அவசியம். நான் இன்னும் பெரிய ஒன்றை வைத்திருக்கிறேன். பரிசுத்தம். இந்த சுத்தி கேரி 2 மைக்ராஃப்ட் படங்கள் சுவர்களில் அழகாக இருக்கும். சரியானது. 2 பொம்மைகள். எனக்கு எப்போது வேண்டுமானாலும் ஓய்வெடுக்க முடியும். நாங்கள் தரையில் ஒரு மென்மையான பாய் போடுவோம். மேலும் ஒரு டைனமிட் மேசை. எங்களுக்கு சிலவற்றை தேவை. மற்றும் எனது நண்பர் பீட், அவன் சுவாரஸ்யமாக இருக்கிறார். அருமை. நான் பெரிய மூட்டை ஆசனத்தில் உட்கார போகிறேன். பிரிட்டனி, வணக்கம். வாவ்,
பெண்கள் தங்கள் அறைகளை அலங்கரிக்க ஆரம்பித்து விட்டனர். அப்படி என்றால் நான் அதிசயான அழகான ஒன்றை பண்ண போகிறேன். ஒரு ரோஜா நிற வகையை மற்றும் சில இதயம் வடிவ மாலைச்சரங்கள். வாவ், அருமையான சில மேகங்கள். நீங்கள் ஈவாலில் இருப்பீர்கள். ஓ, ஒரு சிட்டுக்குருவி. அது மிகவும் அழகாக இருக்கிறது. வாங்க, நீங்கள் இங்கே இருப்பீர்கள். எனக்கு ஒரு நைட் ஸ்டாண்ட் தேவைப்படும். இல்லாவிட்டால் நான் என்ன செய்ய போகிறேன்? சிறந்த சில பொருட்கள் இருக்கின்றன. அங்கே எனது பூரண உலகத்தை உருவாக்கினேன். இந்த அறை மிகவும் அழகாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ஒரு யோசனை உருவாக்குகிறேன். நீல்பாய் ஒரு புல்வெளியை வைப்பேன். மற்றனுக்கு நகிலி பசும்புல். பந்துகள் அருமை. ஆஹா, என்னுடைய அறையில் கச்சிதமாக ஒரு லியோனா இருக்க வேண்டும். இங்கே இன்னும் சில அலங்காரங்கள் மற்றும் சில மேடைகள் இருக்கின்றன. நாங்கள் இங்கு சில பொம்மைகளை வைக்கலாம். மேலும் சில சேத்த பிளாண்ட். இந்த இடத்தை காணுங்கள், அது எண்ணெய் போல உள்ளது. மேலும் சில பிளாஸ்டிக் செடிகள் மற்றும் ஒரு பச்சை சாய்வு தோணி. இதுல நீங்கள் ஓய்வெடுக்கலாம். இதை காட்டுகிறேன் இப்போதே. அறை செயல்பாடு. வாவ், உங்களின் அறைகள் மிகவும் அழகாக இருக்கின்றன. அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொள்கிறேன். என்னுடைய பேரி தோழி லீலோ இப்போது ஓய்வெடுக்க விரும்புகிறாள். உங்களுக்கு என் அறையில் ஒரு சிறிய வீடு செய்தேன். அப்பா, அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள். உன் முடியை ஒதுக்க லெட் மீ. ஓ, எனது மிகவும் பிடித்த பூனை. உனக்கு பிடிக்கிறதா? நான் உங்களுக்கு விளையாட சிறிது நேரம் வழங்கினால் எப்படி இருக்கும்? பாருங்கள், என்னிடம் ஒரு இறகு உள்ளது. பிரிட்னி மற்றும் லீலோ மிக அழகாக இருக்கிறார்கள். என்னிடம் செல்ல பிராணி இல்லை. என்னிடம் மிக அழகான ஓர்மொழி இருக்கிறது. அது செடிகளுடன் கலந்து எனக்கு தெரியாமலேயே இருந்தது. உங்கள் வீட்டுக்கே திரும்பி வாருங்கள். இங்கே உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என உறுதியாக நினைக்கிறேன். நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். உன்னை கண்டு திருப்தி அடைய முடியவில்லை. அடே, என் செல்லம் எங்கே? ஒரு நிமிடம். எனக்கே ஒரு அழகான நாய் இருக்கிறதே, அதை பாருங்க. அது என் நம்பிக்கையான நண்பன் ஸ்டார் கேசர். இதோ அதன் ஸ்கர்ட் பார்த்து பாருங்க. மேலும் எனக்கும் ஒரு செல்லம் இருக்கு. எனது குளிர்ந்த சார்லி சந்தோஷமாக இருக்கிறான். சார்லி, அவன் பேசவும் முடியும். சார்லி, நீ எப்படி பேசுவாய் என காண்பி. ஹாய். ஓ சார்லி, என்னை கோபப்படுத்தாதே. உங்களுக்கு மிகவும் அழகான செல்லப்பிராணிகள் இருக்கின்றன. எனது அழகான அறையில் உங்களுக்கு நிறைய புகைப்படங்களை எடுக்கும் ஆசை வரும். ஹே, எனக்கு பசிக்கிறது. நான் மாக்ஸி, நீ ப்ராபியனை ஆர்டர் செய்ய வேண்டும். ஓ நன்றி, அதிரடியான வேகத்தில் வந்துச்சு. ஓ, என் பொழுதுபோக்கு பை. ஐ, அது யார்? உங்களுக்கு பசிக்கிறதா? நானும். சரி, பகிர்வதற்கு நான் தயார். நான் இன்னும் என்ன வைத்திருக்கிறேன்? சரி, அது ஒரு பாக்கர் மற்றும் அது நீளமாக உள்ளது. ஜூலி, நீ என்கிட்ட இருந்த பர்கரை எடுக்க விரும்புகிறாயா? ஆஹா, நான் இன்றைக்கு சாப்பிட போகிறேனா? சரி. ஆஹா, எனக்கு பக்கோடை கிடைத்தது. அதை இப்போதே சுவைக்கிறேன். இதுவும் நீளமாக இருக்கிறது. அங்கே இன்னும் ஏதோ இருக்கிறது. நகெட்ஸ். நாம் சீக்கிரம் செயல்பட வேண்டும். ஓ, அதென்ன? ஏன்? சரி, இதை எடுத்து செல்வேன். சாப்பிடுவதற்கு ஆர்வத்துடன். என்னிடம் வேற ஏதாவது இருக்கிறதா? பீகோ, என்ன? பூண்டு சாஸ். சரி, அதை கையில் எடுத்து பார்ப்போம். இல்ல, எனக்கு இது பிடிக்கல. எல்லாரும் எதையாவது சாப்பிடுகிறார்கள். நானும் களைப்பில்லாமல் இருக்கிறேன். எலக்ட்ரிக் கிதார். நிக்கோல் கித்தார் வாசிக்க முடிவு செய்தார். அதற்கு பிறகு நான் ஒரு விருந்துக்கு திட்டமிடுகிறேன். எனக்கு இசைக்காக ஒரு ஸ்பீக்கரும் ஒரு அருமையான டிஸ்கோ பந்து உள்ளது. எல்லோரும் நட டான்ஸ். என்ன சாமி, அந்த சத்தம் யார் செய்கிறது? மியா. பாட்டி நடக்கிறது. அப்பா, பெண்களே, நீங்கள் என் பாட்டிக்கு தானே வந்திருக்கிறீர்கள். நாம் அனைவரும் சேர்ந்து ஆடுவோம். என்னை வரை யாரும் இல்லை. சரி, நான் உங்களுக்கு சில மிக செம்ம மியூசிக் காட்ட போகிறேன். நான் எனது ஸ்பீக்கரை எடுத்து எனது எலக்ட்ரிக் கிட்டாரை இணைத்து நாங்கள் ஒரு அருமையான விஷயம் வாசிக்க போகிறோம். அந்த பெண்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்.
வாவ், அழகா இருக்குது. நிக்கோலிடம் கூட போவோம். என் ரொம்ப பிடிச்ச பாடல். ரொம்ப குளிர். அவங்க எல்லோரும் நிகோல் கிட்ட போயிட்டாங்களா? நான் ஒன்னாக தான் இருக்கேன். இப்போ எனக்கு கேக் செய்யணும். நான் இதை பொறுத்தவரை மிகச் சிறப்பாக இருக்க போகிறேன். எல்லாம் பச்சையாக இருக்கும். ஓ, அதுவென்பது அழகாக இருக்கிறது. கிரீம் தான். வா வா. மற்றொரு அடுக்கு. ஹே, கலர் போச்சா? ஓ, நான் இன்னும் எடுத்து வரேன். மியா எங்கே சென்றாள்? அவள் அங்கே என்ன செய்கிறாள்? ஓ, மிக்கி. ஏய், இந்த கிட்க்கு கண்டிப்பாக எனது சொந்த ஸ்டைலை சேர்க்கிறேன். வாவ், சரி, சற்றே பிங்க் வண்ணம் சேர்த்தால் நிச்சயமாக அழகாக இருக்கும். இது அழகாக இருக்கிறது. மியா அதை விரும்புவாள். வாவ், அவர்களது கண்டனையில் கேக் பண்ணுகிறார்கள். என்னால் முழுமையாக நேசிக்க முடியாது. இதோ பாருங்கள், அவளை பிடியுங்கள். ஓ, இதோ ஒரு குளிர் யோசனை. அதை உருவாக்க விரும்புகிறேன். இங்கே கொஞ்சம் மஞ்சள் வண்ணம் தேவைப்படும். நான் இறுதியாக பெற்றேன். என்ன, கேக் ஏன் முடிந்து விட்டது? சரி, அதை முயன்று பார்ப்போம். என்ன, நீங்கள் என்ன இல்லாமல் கேட்க முடித்தீர்களா? நான் அதை முழுதும் பச்சையாகவே விரும்பினேன். ஆனால் இது ருசியானதாக தெரிகிறது. நாம் அதை சேர்ந்தே முயற்சிப்போம். சுவையாக இருக்கிறது. எவ்வளவு அழகான விளையாட்டு கிடைத்துள்ளது. என்ன பிரச்சனை? ஓ, எனது போன் சார்ஜ் ஆகாமல் போயிற்று. பாவம், நாம் ஏதாவது யோசிக்க வேண்டும். எனது போனே சார்ஜ் ஆகாமல் உள்ளது. ஓ ஆமா, என் கையில் எக்ஸ்பாக்ஸ் இருக்கிறது. என் QSJ பெயர்களை பார். மியா, நீ என்னோட சேர்ந்து விளையாட வேண்டுமா? ஓ சரி, நம்மால் சேர்ந்து விளையாடலாம். இது ஒரே சூப்பர் கேம். நான் இதுக்கு சாம்பியன். நான் உன்னை உடனே வெல்லவும். போடா போடா. வாவ், நீ ஒரு திட்டக்காரர். அந்த நண்பிகள் அங்கே விளையாடுகிறார்களா? நானும் அவர்களிடம் செல்ல விரும்புகிறேன். நாங்கள் விரும்புகிறோம், ஆனால் எங்களிடம் 2 கேம் பேட்ஸ் மட்டும் உள்ளது. ஓ சரி, எனக்கும் விளையாட ஒரு சில பொருட்கள் இருக்கின்றன. ஆனால் எனக்கு கான்சோல் இல்லை. எனக்கு வர்ச்சுவல் ரியாலிட்டி கண்ணாடி இருக்கின்றது. ஜூலி, இங்கே வா. இந்த இடங்கள் அதியாச்சி. என்ன, பெண்கள் என்ன செய்கிறாங்க? போய் பாப்போமா? ஒன்னா விளையாட பரவாயில்லையா? ஆனா நமக்கு 2 மட்டுமே இருக்கிறது. மன்னிக்கவும், நாங்கள் எதையும் வழங்க முடியாது. என்ன, சரி, திரும்ப போகலாம். இங்கிருந்து எட்டி போ. நீங்கள் விளையாட விரும்புகிறீர்களா? நான் விரும்பவில்லை. நண்பர்களே, உங்களுக்கு வாவ், இது முழு பாக்கெட் மால்டீசர்ஸ் கம்பர். ஒரு நிமிஷம் பார்க்கவும். மைக்கிடம் ஒரு முழு பாக்கெட் உள்ளது மற்றும் ஆனட்டிடம் பெரிய பாக்கெட் உள்ளது. ஓ மை காஷ், நான் சிமியுடன் தொடங்கலாம். எனக்கு ஏன் மிகச் சிறியது இருக்கிறது தெரியுமா? என் கையில் ஒரு சிறப்பு குழாய் இருக்கிறது. நான் எல்லா இனிப்புகளையும் உறிஞ்சிய மாறு சாப்பிடலாம். என் கைகள் கிழிந்து விட மாட்டா. எளிது. மைக், உன் பின்தொடர்பு. ஆஹா, அருமையாக இருக்கிறது. நான் கூடிய இடுக்கிகளுடன் ஒரு குளிர்ந்த விஷயம். நான் சீக்கிரமாக எல்லா மால்டீசர்களையும் சாப்பிட முடியும். நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில சுவாரஸ்யமானது. உங்களுக்கு காட்டுகிறேன். நான் ஒரு பெரிய ஸ்லைடு சேர்த்தேன். இப்போது நாங்கள் மால்டீசர்கள் கிட்டி இங்கே வைக்கிறோம். ஏய், அத பாருங்கள் பெண்ணே, இது மிக செல்வாக்கானது. என்ன, இத பிரமாதமா மீண்டும் செய்யலாம். அற்புதம். என்ன, யம் யம் யம். போராட்டம். I was so done and fragrant. சிறிது சோகமாக, நிச்சயமாக நண்பா. இது அனட்டின் திறன். செல். ஆம், நான் முயற்சிக்கிறேன். இங்க பார், இல்லையா? ருசியாக இருக்கிறது. உங்களுடன் என்ன பகிர வேண்டும்னு கேக்குறீங்களா?
என்ன இல்ல முடியாது. அது எனதுதான். பகிர்ந்து கொள்வதற்கான மனநிலையில் இல்லை. சரி சரி, நான் சான்சஸ் மால்டீசர்களையும் எனக்காக எடுத்துக்கொள்கிறேன். நான் பிளேட் மேலே சரியான துளையை வெட்ட வேண்டும். பின்னர் நான் வெற்றி பெறுவேன். என் பொன்னி எங்கே? சரி. புதன்கிழமை நீ அனைத்தையும் உண்டு விட்டாயா? எப்படி முடிந்தது? வாவ், என்ன ஒரு சிறிய பாக்கெட் தானியங்கள். ஓ, புதன்கிழமைவுக்கு ஒரு சாதாரண ஒன்று. இன்னும் எனிட் ஒரு பெரியது வைத்திருக்கிறாள். அதை பாருங்கள், ஒரு பெருமானிய தானிய பாக்கெட். நம்ப முடியாதது. மைக், நாங்கள் உன்னுடன் தொடங்குகிறோம். நான் ஒரு பிரமாதமான எண்ணத்தை கண்டுபிடித்தேன். நான் சிறிய டேபிளில சிறிய தட்டில சீரியல் சாப்பிட முடியும். எங்களது கிண்ணத்தில் இதை ஊறவும். பிரம்மாண்டமாக இல்லையா? நாங்க முற்பகுத்தமான உணவுடன் நடக்கிறோம். அதில் சற்று பால் ஊற்றுவது. காரோ, இது மிகவும் சுவையாக இருக்க போகிறது. அதை விரைவில் முயற்சி செய்ய வேண்டும். முறிகுன்றில் போகிறாயா? மற்றும் சுண்டி சுட்டு. நான் ஏனடி சிரிக்கிறாய்? நான் என்னையே துடைத்துக் கொள்கிறேன். புதன்கிழமை ஸ்டென். நிச்சயமாக. நான் ஏற்கனவே எனக்கென ஒரு தட்டு மற்றும் ஒரு கரண்டி தயாரித்து வைத்தேன். பாட்டிலில் முட்டையை ஊற்றுவது, கொஞ்சம் பாலை சேர்த்தல். சிறப்பு. என் கியூகரிகரி அர்க்காக வேண்டாம். ஆஹா, விச்சகர் சபையா இருக்கே. இமாலே நார்வல் தி இருந்தாலும் எனக்கு இன்னும் வேணும். நன்றி கையே. வணக்கம் தலை, உன்னுடைய நேரம். போலாம். அருமை. எப்படி இந்த பெரிய பாக்கெட்டை தெரியவருக்கு சாப்பிடுவது? சரி, எனக்கு ஒரு பொம்மையான யோசனை வந்தது. இப்போது தானே வரேன். எனக்காக காத்திருங்கள். அதென்ன? அப்படியா? குளியலறை எனக்கு நிச்சயமாக பொருந்தும். எனக்கு பெரிய கிண்ணம் இல்லை, ஆனால் எனக்கு பெரிய குழிக்குடம் இருக்கிறது. பாலை அங்கே ஊற்றுகிறேன். எனக்கு முழு குளியல் தொட்டியையும் நிரப்ப போதுமானது நிச்சயமாகவே இருக்கிறது. கடைசி சொட்டு வர. இப்போது நம்முடைய சிரியலை அங்கே வைக்கலாம். நன்றி. இப்போது நான் அங்கு நீந்தி செல்வதே குறிக்கோள். வாங்க உள்ள போவோம். ஆமாம், நாம் ஒரு பாப்பா போகலாம். நான் விட்டு கொஞ்ச நேரத்திலேயே வருகிறேன். சீக்கிரத்தை புதுப்பிக்கவும், உச்சமாகவும் இருக்க அதை அணிவோம். புதிதாக உள்ளது. ஐ மாற்றம் பெரியதாக வேண்டும். ஓ, என்ன மிக சிறிய டோனட். இது புதன்கிழமையில் இருந்ததை காட்டிலும் சிறியது. தங்கம், இதற்கு ஒரு சாதாரணதானும் உண்டு. மிகேலுக்கு மிக பெரிய டோனட் இருக்கிறது. ஐயோ, புதனன்று மீண்டும் மிகவும் சிறிய பகுதி. சிரிக்காதே, நான் முதலில் தொடங்குகிறேன். என் டோனட் உங்களில் அனைவரையும் விட சுவையாக உள்ளது. நாங்கள் அதை நசுக்கியோம். அது வேலை செய்தது. அது சமமாகிவிட்டது. மேலும் அது பெரிய அளவு ஆகிவிட்டது. இரசிக்கத்தக்கது. எனக்கு இது மிகவும் பிடிச்சது. டோனட் எனக்கு காத்திருக்கிறது. இதுவே அது மிகவும் அழகாக இருக்கிறது. என் உதடுகளை பாருங்கள், அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. நீங்கள் என்ன? நான் உன்னை முத்தமிடவில்லை. நான் ஜார்க். மைக், என்ன செய்கிறாய்? 3. அந்த ஸ்பிரிங்கிள்ஸ் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றன. நேரம்.
யம் யம் இனி ஏமாற்றணுமா? அது எல்லாமே வாவ் இல்ல அது மச்சான் இது ரொம்ப பெருசு. அதை அளவிட வேண்டும் என்பது எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஓ மன்னிக்கவும் புதன்கிழமை. நான் அழுக்காக ஆயிடவே விரும்பவில்லை. சிறிய துண்டை நறுக்குவோம். சுவையாக இருக்கிறது. எனக்கு இன்னும் வேண்டும். மைக், சிந்திக்காமல் இங்கு சீக்கிரம் ஓடி வா. பெண்களுக்கு காத்திருப்பதில் சலிப்பாகிவிட்டது. அவர்கள் ஏற்கனவே சென்று விட்டார்கள். சரி, அது சரிதான். எனக்கு தேவை பிரேசல் மட்டும்தான். என் கடவுச்சொல்லை மாற்றவும். எல்லா உணவிலும் நான் முடிவுக்கு வருவேன் என்று தெரியவில்லை. எனது பிடித்த டோனட். ஓ மைக் தனது உணவை 100 அடுக்குகள் கழித்து முடித்தார். எங்களை நினைவில் வைத்திருக்கிறீர்களா? இது 101 வருடங்கள் ஆகிவிட்டது மைக். ஓ என்னுடன் இருத்தலுக்காக நன்றி. என்ன இது ஒரு புதிய மரத்தின் முறை. இவை என்ன பொத்தான்கள்? ஓ இது சுவாரஸ்யமாக தெரிகிறது. ஆமாம், நாம் அதை அழுத்த வேண்டுமா? என்ன நடக்கிறது? இதை பாருங்கள். அது ஒரு சிறிய சாக்லேட் பார். நன்றி. வாவ் டினிபூட் மிகவும் மன்மிகராக இருக்கிறதே. நாமும் இதை முயற்சிக்கலாம். அற்புதம். எனக்கு சாக்லேட் பிடிக்கும், ஆனால் இதற்கு மேலே எதுவும் இல்லை. நான் முந்தைய முறையிலேயே எப்படி இந்த பொத்தானை அழுத்தினேன். இப்போ எனக்கு வரும். பட்டனை கடக்கிறேன். வாவ், இது சாக்லேட் நண்பா. சரி, இது உறுதியாக பெரியது. பேக்கேஜிங்க திறக்கிறேன். சாக்லேட்டை சிறிய பகுதிகளாக வெட்ட வேண்டியுள்ளது. அதற்காக என் கத்தியை பயன்படுத்துகிறேன். அது சிறப்பாக இருக்கிறது. இந்த கதை என்ன தெரியுமா? எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. நான் எனது சொந்த சிறிய கேட்டை செய்யலாம். இது எதிலிருந்து உருவாக போகிறது? எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். இப்போ நான் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். பார்க்கலாம். என்ன? இது ரொம்ப ருசி. எனக்கு தானே காபி வேணும். மைக், ஒன் முறை. நீங்கள் பார்க்கும் ஒன்று ஏதோ நான் எதையும் பார்க்க முடியவில்லை. மற்றும் ஏதோ எங்களிடம் பறந்து வருகிறது. அது இப்போதே வானத்தில் இருந்து பறக்கிறது. அது மிகவும் அபாயகரம். பெண்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்கள் மின் விசிறியை எடுத்து சாக்லேட் உருவெடுக்க பயன்படுத்துவோம். நன்றி. உங்கள் ஹேர் ட்ரையராக்கள் எனது பாயிண்ட் த்ரோவருக்கு உங்கள் பாராட்டுக்கு நன்றி. அதுதான் சிறந்தது. குடைக்குள் மறைந்து கொள்ளுங்கள். குளிர்ந்த சாக்லேட் மழையும். இது நன்றாக உள்ளது. அதை எரிக்கும்.